பிபி தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் டென்னிஸ் ஜெகன் அவர்களின் எழுத்துக்களை இடாது இரு இரண்டாம் பாகம். கதையோட அடுத்த பாகத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நிறைய அன்பர்கள் நம்ம சேனலோட கதைகளை கேட்டு மகிழ்ந்தாலும் இன்னும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆடியோ புத்தகத்துக்கு பின்னாடியும் பல மணி நேரத்தோட உழைப்பு இருக்கு. இந்த உழைப்புக்கான சிறு அங்கீகாரம் நீங்க கொடுக்கிற லைக், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ், அதோட நீங்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்றதுதான். ஒருவேளை நீங்க தமிழ் ரேடியோ ஆடியோ புக்ஸ் சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மறக்காம பிபி தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட கதைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு நம்ம சேனலோட கதைகள் ரொம்பவும் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாகவும் மெம்பர்ஷிப் மூலமாகவும் இந்த சேனலுக்கான நிதி உதவி செய்யலாம். அத்தியாயம் 9. சிலம்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தை நோக்கி நடக்க எத்தனித்த மனோகரன் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த வீரபாண்டியிடம், கூடத்துல கதவுக்கு பின்னால பெரிய கயிறு போட்டிருக்க, அதை எடுத்துட்டு வா சொல்லிவிட்டு அந்த உருவத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வீரபாண்டி நடுங்கியபடி, ஐயா எதுக்குங்கய்யா? அவனை அடிச்சு தூக்கி அவன் பக்கம் இருக்கிற அதே போஸ்ட் கம்பத்துல கட்டி வைக்கணும். தலையாரி அழுது கொண்டே, தலைவரே புரியாம பேசாதீங்க, அது பேய், அதெல்லாம் முடியாது. மனோகரன் பின்னால் திரும்பி அவர்களிடம், அது பேயா மனுஷனான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பாண்டி நீ போய் எடுத்துட்டு வா. நடுங்கியபடியே பாண்டி கயிறு எடுத்து வர கூடத்துக்கு ஓடினான். ஐயா அத காணல. மனோகரன் முன்னால் திரும்பி பார்த்தார். அந்த உருவம் நின்று கொண்டிருந்த இடத்தில் அதை காணவில்லை. டியூப்லைட் வெளிச்சம் தனிமையில் தடதடத்துக் கொண்டிருந்தது. எந்த பக்கமா போச்சு என்று கேட்டபடியே ஓட ஆரம்பித்தார் மனோகரன். தலையாரியும் அவர் பின்னால் ஓடிக்கொண்டே, தெரியல தலைவரே, இந்த டியூப்லைட் ஆஃப் ஆன நேரத்துல விஸ்குன்னு மறைஞ்சிட்டான். தெற்கு பக்கமா தான் போயிருக்கணும், வடக்கு பக்கம் அம்மன் கோவில்ல இருக்கு. மனோகரன் நன்றாக வேகம் எடுத்து பிரதான வீதியில் ஓடிக்கொண்டிருந்தார். இந்த கொலைகளுக்கெல்லாம் இவன்தான் காரணம் என்றால் இவனை சும்மா விடக்கூடாது என்ற வெறி அவருக்கு இருந்தது. தலையாரி மனோகருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவர் பின்தங்கினார். மனோகரன் கிணற்றை தாண்டி ஓடிய போது கர் கர் என்ற வினோதமான சத்தம் கேட்டது. ஓடிக்கொண்டிருந்த அவர் படக்கென அங்கேயே நின்று நாலா பக்கமும் பார்த்தார். பின்னால் ஓடி வந்த தலையாரிக்கு ஏன் அவர் அங்கு நிற்கிறார் என்று முதலில் புரியவில்லை. டியூப்லைட் லைட் வெட்டி கொண்டிருந்ததால் டார்ச்சை அடித்து பார்த்தார். மறுபடியும் அந்த வினோதமான சத்தம் கிணற்றுக்கு பின்னால் இருந்துதான் வருகிறது என்பதை யூகித்த மனோகரன் வலது பக்கமாக கிணத்தை நோக்கி திரும்பி கையிலிருந்து சிலம்பத்தை உறுதியாக பற்றிக் கொண்டு நின்றார். ஓடி வந்த தலையாரியும் ஏதோ சத்தம் கேட்டுத்தான் மனோகரன் நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். இருவரும் கிணற்றடியை பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் கிணற்றுக்கு பின்னால் இருந்து தரையை முகர்ந்தபடியே ஒரு மிகப்பெரிய காட்டுப்பன்றி வெளியே வந்தது. அதை பார்த்து அதிர்ந்த தலையாரி, ஐயோ தலைவரே, எவ்வளவு பெரிய காட்டுப்பன்றி என்று பயந்து சில அடி பின்வாங்கி நின்றார். எவ்வளவு பெரிய எயிறு வந்து குத்தி கிழிச்சிட போகுது, வாங்க ஓடிடலாம் என்று பயத்தில் கத்தினார் தலையாரி. எயிறு என்பது காட்டுப்பன்றிகளுக்கு வாயருகே பின்னோக்கி வளைந்திருக்கும் பற்கள். மனோகரனும் சமீப காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை வட்டாரங்களில் இந்த வகை காட்டுப்பன்றிகளை பார்த்ததில்லை. சத்தம் போடாதீங்க, நீங்க அப்படியே பின்பக்கமா மெதுவா நகர்ந்து மறுபடியும் கூடத்துக்கு போயிருங்க. தரையை முகர்ந்தபடியே முன்னேறி இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது காட்டுப்பன்றி. தலையாரி சத்தம் போடாமல் வந்த வழியே மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருந்தார். சற்றும் எதிர்பார்க்காத தருணத்தில் அசுர வேகத்தில் ஓடி வர ஆரம்பித்தது காட்டுப்பன்றி. தன்னை நோக்கி வர வைப்பதற்காக மனோகரன் பிரதான வீதியில் நேராக ஓடினார். ஓடி வந்த காட்டுப்பன்றி மனோகரன் ஓடுவதை பார்த்ததும் பட்டென்று ஓடி வந்த திசையை திருப்பி அவரை விரட்டியது. மெதுவாக பின்னோக்கி சென்று தலையாரி இப்போது சமூக நல கூடத்தை நோக்கி முழு வேகத்தில் ஓடினார். முன்னோக்கி ஓடிய மனோகரன் பட்டென்று திரும்பி நிற்க அவரை விரட்டி வந்த காட்டுப்பன்றி சற்றும் தாமதமில்லாமல் அவரை நோக்கி பாய்ந்தது. உடனே கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்து கையில் வைத்திருந்த சிலம்பத்தை எடுத்து முன்னோக்கி அதன் கழுத்தை பார்த்து குத்தி தன் பலத்தை முழுவதும் திரட்டி அப்படியே தூக்கி தரையை நோக்கி அடித்தார். பெரிய காட்டுப்பன்றி எப்படியும் 100 கிலோவுக்கு மேல் இருக்க வேண்டும். அவரால் தரையில் அப்படியே தூக்கி அடிக்க முடியவில்லை. அது வலது பக்கமாக உருண்டு விழுந்தது. விழுந்து உருண்ட போது நாலா பக்கமும் புழுதி தெரித்தது. சமூக நலக்கூட வாசலில் நுழைந்த தலையாரி அங்கிருந்து வெளியே வந்த வீரபாண்டியிடம் காட்டுப்பன்றி விஷயத்தை சொல்லியபடியே உள்ளே ஓடிப்போய் கடப்பாரை எடுத்து அவன் கையில் கொடுத்து எடுத்துக்கொண்டு போய் மனோகரனிடம் கொடு என்றார். யோ தல, நீ வரலையா? ஆமா, உன் ஒரிஜினல் பேரு தான் என்ன? எனக்கே மறந்து போச்சு. இப்ப அது ரொம்ப முக்கியம்.
கொண்டு போய் கொன்றா. கடப்பாரியை வாங்கிக் கொண்ட வீரபாண்டி மனோகரனை பார்த்து ஓடினான். கீழே விழுந்த காட்டுப்பன்றி மறுபடியும் சிரித்துக் கொண்டு மூர்க்கமாக எழும்பி மனோகரனை நோக்கி ஓடி வந்தது. அதை பார்த்த மனோகரன் அது ஓடி வரும் வேகத்தை கணித்து கம்பை எடுத்து நின்ற இடத்திலேயே துள்ளி காற்றில் ஒரு சுற்று சுற்றி அது நெருங்கும் போது அதன் நெற்றி பகுதியை குறிவைத்து டமார் என்று ஒரு அடி அடித்தார். வினோதமான சத்தத்தை எழுப்பிய பன்றி நிலை தடுமாறி மனோகரனின் இடது பக்கத்தில் குப்புற விழுந்து உருண்டது. அதற்குள் மனோகர் அருகே வந்த வீரபாண்டி கடப்பாரியை நீட்டினான். கடப்பார வேணா, கயிறு கொடு. கயிற்றை வாங்கி அதில் பெரிய வளையம் உருவாக்கி சுருக்கு போட்டார். மறுபடியும் பாய தயாராக இருந்த காட்டுப்பன்றியை நோக்கி கயிறு வளையத்தை வீசினார். சரியாக விழவில்லை. 2 முறை அடி வாங்கியதால் பன்றி 3வது முறை இவரை நோக்கி நேரடியாக பாயவில்லை. கர் கர் என்று சீறியபடியே நின்று கொண்டிருந்தது. இந்த முறை வளையத்தை அதன் கழுத்தில் சரியாக போட்ட மனோகரன் வளையம் விழுந்ததும் சுருக்கு போட்டு இழுத்தார். திமிரிக் கொண்டு ஓட முயற்சித்த காட்டுப்பன்றியை தர தரவென இழுத்துச் சென்றார். நெற்றியில் வாங்கிய அடியால் காட்டுப்பன்றியினால் அதனுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்த முடியவில்லை. வாட்டர் டேங்க் தூணுக்கு இழுத்து சென்று அதில் கட்டி போட்டார். அதை பார்த்துக் கொண்டிருந்த தலையாரி சமூக நலக்கூடத்தின் மாடியிலிருந்து மறுபடியும் இறங்கி கீழே வந்தார். கடப்பாரையால் அதை அடிச்சு கொண்டு வேண்டியதுதானே? தலையாரி, இந்த காட்டு பண்ணிதான் நேத்து என் மருமகனை முட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து இதே மாதிரிதான் கிணத்துக்கு பின்னால இருந்து அவன் மேல வந்து மோதி இருக்கு. அதோட எயிறு எப்படி இருக்குன்னு பொறுமையா வெளிச்சத்துல பாக்குறதுக்காகத்தான் கட்டி போட்டிருக்கேன். டார்ச் அடித்து அதன் எயிரையும் அது எப்படி சீர்கிறது என்று பார்த்தார். சிறிது நேரம் கழித்து அதை முடிச்சிடலாம் என்று கண்ணை காட்டினார். காட்டுப்பன்றி கட்டி போடப்பட்டிருந்ததால் வீரபாண்டி அதன் முன்னால் நின்று கொண்டு தெனாவட்டாக பேசினான். ஏண்டா, ஊருக்குள்ள வீரபாண்டி நான் ஒருத்தன் இருக்கேன், என்ன தைரியம் இருந்துச்சுன்னா நீ ஊருக்குள்ள வந்திருப்ப என்று சொல்லிக்கொண்டே கடப்பாரி எடுத்து அதன் மண்டையில் நங் நங் என்று பலமுறை அடிக்க காட்டுப்பன்றி கியா கியா என்று கத்தி துள்ளிக் கொண்டிருந்தது. வனத்துறையினருக்கு தெரிந்தால் ஆபத்துதான். ஓரளவுக்கு அமைதியானதாக இருந்தால் கை காலை கட்டி காட்டுக்குள் கொண்டு விட்டுவிடலாம். ஆனால் இது அளவுக்கு மீறி ஆக்ரோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து ஊருக்குள் வேறு வந்து கொண்டிருக்கிறது. பழக்கப்பட்டு விட்டதால் மறுபடியும் வரும். வேறு வழியில்லை. சற்று நேரத்தில் காட்டுப்பன்றி சுருண்டு கீழே விழுந்தது. அண்ணே, காட்டுப்பன்றி இறைச்சி சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நைட்டு சைட் டிஷ் இதுதான். பின்னர் அவர் வீரபாண்டியிடம், பாண்டி, நாம பார்த்த உருவம் தெற்கு பக்கமா தான் ஓடிச்சுன்னு தலையாரி சொல்றாரு. நான் அதை தேடி போறேன், போலாமா? மனோகரனும் தலையாரியும் பாண்டியும் பிரதான வீதியில் நடந்து சென்று தெற்கு வீதிக்குள் நுழைந்தனர். தெற்கு வீதியில் இருந்த தெருக்களில் சிறு சிறு இருட்டு சந்துகள் நிறைய இருந்தன. ஒவ்வொரு சந்தாக டார்ச் அடித்து பார்த்து 3 பேரும் சென்று கொண்டிருந்தனர். இருளுக்குள் மூழ்கியிருந்த தெருக்கள் அவர்களை திகிலாக பார்த்துக் கொண்டிருந்தன. அத்தியாயம் 10. இரவு 3 மணி. தெற்கில் ஏதோ ஒரு தோப்பில் நாய் ஒன்று ஊளையிடும் சத்தம் இரவின் அமைதியை கிழித்து கந்தலாக்கிக் கொண்டிருந்தது. வானத்தில் நிலா இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மேகத்தை விட்டு வெளியே வந்து சுவாரஸ்யமாக எட்டி பார்த்துக் கொண்டிருந்தது. எல்லா சந்துகளிலும் இருளும் இரவு பூச்சிகளின் சத்தமும் சரி விகிதத்தில் கலந்திருந்தன. மூவரும் ஒவ்வொரு சந்தாக எட்டி பார்த்துக் கொண்டு சென்றனர். தெற்கு வீதியில் 3வது தெருவில் ஒரு சந்தை தாண்டி சென்ற மனோகரன் திடீரென நின்று விட்டார். என்னாச்சு தலைவரே? மனோகரன் ஒன்றுமில்லை என்று சொல்லிக் கொண்டு மறுபடியும் வந்து அந்த சந்தை எட்டி பார்த்தார். ஒரு சில வீடுகள் இருந்தன. நாய் ஒன்று நின்று கொண்டிருந்தது. மனோகரன் எட்டி பார்த்ததும் இவரை பார்த்து தலையை திருப்பிக் கொண்டு வேறு பக்கம் பார்த்தது. உங்க மூஞ்சிய பார்க்க பிடிக்கல போல இருக்கு தலைவரே. இந்த சந்தில ஒண்ணும் இல்ல, ஃபீல்டு கிளியர், நெக்ஸ்ட். மூவரும் அடுத்த சந்தை நோக்கி கிளம்ப ஏதோ யோசித்த மனோகரன் திரும்ப பின்னோக்கி வந்து அந்த சந்தின் இடது பக்க மூலையில் நாய் பார்த்த இடத்தில் சடாரென கையை நீட்டி அங்கு இருட்டுக்குள் நின்ற ஒரு உருவத்தின் கழுத்தை பிடித்து, மவனே, யார்கிட்ட விளையாட்டு காட்டுற? யார் கழுத்தை பிடிக்கிறார் மனோகரன் என மற்ற இருவரும் திரும்ப ஓடி வந்து எட்டி பார்த்தார்கள். அடுத்த நொடி டொம்மென்று இடி இடித்தது போல ஏதோ ஒன்று மனோகரனை தாக்க அவர் பின்னோக்கி பறந்தார். பறந்த வேகத்தில் எட்டி பார்க்க வந்த மற்ற இருவரையும் தள்ளிக்கொண்டு நேராக ரோட்டில் போய் விழுந்தார். மூவரும் ரோட்டில் விழுந்து உருண்டனர். வாயை தொட்டு பார்த்தார் மனோகரன். வாயிலிருந்து ரத்தம் கடகடவென கொட்டி கண்ணுக்குள் நட்சத்திரம் வெட்டிக் கொண்டிருந்தது. இருட்டுக்குள் இருந்து அந்த கருப்பு உருவம் சற்று முன்னால் வந்தது. இருந்தாலும் அரையிருட்டில் சரியாக தெரியவில்லை. மனோகரனும் தலையாரியும் அதை பார்த்து திடுக்கிட்டார்கள். கீழே விழுந்து உருண்ட வீரபாண்டி கண்களை மெதுவாக திறந்தான். யார் மனோகரனை அடித்தது என்று பார்த்தான். கீழே விழுந்து கிடந்ததால்
முதலில் கர்லாக்கட்டை போன்ற 2 கால்கள் மட்டும்தான் அவன் கண்களுக்கு தெரிந்தது. கண்களை தேய்த்துக் கொண்டு பார்வையை மேல் நோக்கி உயர்த்தினான். ஆஜானு பாகுவாக முகம் முழுவதும் வெள்ளையாக தெரிந்த ரத்த சிவப்பான கண்களுடன் யாரோ ஒருவன் நின்று கொண்டிருந்தான். வினோதமான உடை, சாக்குப்பை போல் உடல் எல்லாம் ஏதோ ஒரு பழைய காலத்து துணி தொங்கிக் கொண்டிருந்தது. கழுத்தில் ஏதோ வினோதமான மாலை, தோள்பட்டையில் 2 பெரிய காலர் போல ஏதோ ஒன்று. அது துணியா இல்லை என்னவென்று சரியாக அரையிருட்டில் தெரியவில்லை. ஏதோ நியாண்டர்தல் குரங்கு மனிதனைப் போல தெரிந்தது. மனுஷனா இல்ல பேயா ஒன்றுமே தெரியவில்லையே. வீரபாண்டிக்கு மயக்கம் தானாக வரவில்லை. அவனாக வரவழைத்துக் கொண்டு தலையை சாய்த்து ரோடு ஓரத்தில் படுத்துக் கொண்டான். துண்டை எடுத்து வாயில் வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு வலது கையை நிலத்தில் ஊன்றி எழும்பி நின்றார் மனோகரன். கையில் வைத்திருந்த சிலம்பம் தூரத்தில் போய் விழுந்திருந்தது. மனோகரன் திரும்பி சிலம்பத்தை பார்த்தார். அந்த உருவமும் திரும்பி சிலம்பத்தை பார்த்தது. அதன் ரத்த சிவப்பான கண்களில் தேங்கியிருந்த கொலை வெறி மனோகரனை என்னமோ செய்தது. மனோகரன் சிலம்பத்தை நோக்கி ஓடினார். அந்த உருவத்தை திரும்பி பார்த்தார். அது மறுபடியும் அந்த சந்தின் இருட்டுக்குள் பின்னால் போய் கரைந்தது. நேராக போய் சிலம்பத்தை தூக்கிக் கொண்டு அந்த இருட்டு சந்துக்குள் ஓடி எல்லா பக்கமும் தேடினார். சின்ன சந்துதான், எங்கேயும் காணவில்லை. அடுத்த சந்துக்குள் ஓடி பக்கத்து தெருவுக்குள் சென்று தெற்கு தெரு வழியாக பின்னால் இருக்கும் தோப்புக்குள் செல்ல வாய்ப்பிருக்கிறது. திரும்ப வந்து மயக்கமாய் கிடந்த வீரபாண்டியை எழுப்பி, டேய் எழும்பு, சும்மா நடிக்காத, அவன் தோப்புக்குள்ள ஓடிட்டான், வா. நடுக்கத்துடன் தலையாரி, மனுஷனா பேயா? எவனோ மனுஷ பயதானே, ஏதோ ஒரு ஆதிவாசி ரத்த காட்டேரி மாதிரி இருக்கான். எப்படி மனுஷன் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க தலைவரே? தலையாரி, நாம கழுத்தை பிடிச்சப்ப துடிப்பு தெரிஞ்சது. நிச்சயம் மனுஷன் தான், பேய் இல்ல. இவனை இன்னைக்கு ராத்திரியே பிடிச்சு கம்பத்துல கட்டி வைக்கணும். அதற்குள் மயக்கம் தெளிந்த வீரபாண்டி, ஆமாண்ணே, நானும் அவனுக்கு கால் இருந்துச்சு பார்த்தேன். இந்த முட்டா பசங்க இருக்கிற கிராமத்துல மூட நம்பிக்கைகளையும் பேய் பயத்தையும் ஒழித்தா இந்த வீரபாண்டின்னு ஹிஸ்டரியில இடம்பெற போறேன் என்று சொல்லி சிரித்தான் வீரபாண்டி. தலையாரியும் மனோகரனும் அவனை கோபமாக பார்ப்பதை பார்த்ததும் கப்பென்று சிரிப்பதை நிறுத்தினான். அவன் தோப்பு வழியா காட்டுக்குள்ள போயிருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த இருட்டுக்குள்ள விரட்டிட்டு போக முடியாது, வேற வழிதான் யோசிக்கணும். உண்மைதான் தலையாரி, அவனுக்கு கொஞ்சம் அதீதமான பலம் இருக்கு. இருட்டுக்குள்ள அவனை சந்திக்க முடியாது, அதனால வேற வழிதான் யோசிக்கணும். அவன் அடித்த அடி இன்னும் வாயும் தாடையும் கழுத்து பகுதிகளும் என்ன என்ன என்று மனோகரனுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. சரியாக பேசுவதற்கே இன்னும் 2 நாட்கள் ஆகும் போலிருக்கிறது. தெற்கு வீதியில் உள்ள சந்துக்குள் டார்ச் அடித்துக் கொண்டே மூவரும் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். போகும் வழியில் மனோகரன் வீடும் வந்தது. ஏதோ யோசித்தவராய் மனோகரன், வீட்டுக்குள்ள போய் சும்மா எட்டி பார்த்துட்டு வர, நீங்க பின்பக்கமா போய் நில்லுங்க. அவர்கள் இருவரும் வீட்டுக்கு பின்பக்கமாக நடந்து சென்றனர். கேட்டை திறந்து கொண்டு வீட்டுக்குள் வந்து வீட்டை வெளிப்புறமாக சுற்றி பார்த்தார். ஜன்னல்கள் வீட்டின் முன்பக்க கதவு பூட்டி இருக்கிறதா என்று தள்ளி பார்த்தார். பூட்டி இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வீட்டின் பின்பக்கமாக வந்தார். பின்பக்கம் மாட்டுக்கோட்டாய் பக்கத்தில் சலசலவென்று சத்தம் கேட்க மனோகரன் டேய் என்று கத்தினார். அதற்குள் அந்த உருவம் பின்பக்க காம்பவுண்ட் சுவர் ஏறி வெளிப்பக்கமாக குதித்தது. வீட்டின் பின்பக்கம் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு தலையாரியும் வீரபாண்டியும் நின்று கொண்டிருந்தார்கள். வாங்கண்ணே, குட் மார்னிங். அவர்கள் இருவரையும் நோக்கி மெதுவாக நடந்து வந்த அந்த உருவம் 2 கைகளால் அவர்கள் இருவர் கழுத்தையும் பிடித்து தர தரவென முன்பக்கமாக தள்ளிக்கொண்டே சென்று அவர்கள் இருவரும் அலறிக்கொண்டே இருக்க அப்படியே தூக்கி சைடில் வீசியது. தடார் என்று இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் விழுந்து உருண்டார்கள். அவர்களை வீசிவிட்டு தெற்கு பக்கமாக தோப்பை நோக்கி ஓடினான். அதற்குள் பின்பக்க காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்த மனோகரன் அவர்கள் இருவரையும் 2 பக்கமும் தூக்கி வீசுவதை பார்த்ததும் அவனை நோக்கி டாய் என்று சத்தமிட்டுக் கொண்டே ஓடி வந்தார். அவன் ஓடிய திசையை நோக்கி விரட்டினார். அவரை தொடர்ந்து கீழே விழுந்து கிடந்த தலையாரி எழும்பி ஓடினார். ஐயோ அம்மா என்று முதுகை பிடித்தபடியே எழும்பிய வீரபாண்டி இவர்களுடன் போக வேண்டுமா என்று யோசித்தான். பின்னால் திரும்பி பார்த்தான். இருள் சூழ்ந்த தெருக்கள் தனியாக நிற்பதே அவனுக்குள் பயத்தை ஏற்படுத்தியது. ஊராடாது என்று தலையில் அடித்துக் கொண்டு பேசாமல் இவர்களுடனே போய்விடுவோம் என்று அவனும் தலையாரி பின்னால் ஓட ஆரம்பித்தான். பல சந்துக்களை கடந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். காற்றும் பனியும் அவர்களுக்கு எதிர் திசையில் வந்து அடித்து கண்களுக்கு சிரமத்தை கொடுத்தது. ஊர் எல்லை முடிந்து தோப்புகள் ஆரம்பிக்கும் பகுதி வந்தது. ஒரு சில தென்னந்தோப்புகளை கடந்து மூவரும் மூச்சரிக்க ஓடிக்கொண்டிருந்தனர். முன்னால் ஓடிக்கொண்டிருந்த மனோகரன் சற்று நின்று மூச்சு வாங்கினார். சற்று நேரத்தில் மற்ற இருவரும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களும் மூச்சு வாங்கிக் கொண்டு நின்றார்கள். அடுத்து நாயக்கர் தோட்டம் தானே? ஆமா தலைவரே. நாயக்கர் தோட்டத்திற்கு அடுத்து மலையும் காடும் ஆரம்பிக்கும் இடம்.
அதை தாண்டி இருட்டுக்குள் போவது உசிதமல்ல என்று மனோகரன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென, தலைவரே, அந்த பனைமரத்து உச்சியில பாருங்க. அவர் காட்டிய திசையில் இருந்த ஒரு ஒற்றை பனைமரத்தின் உச்சியில் யாரோ நின்று கொண்டிருந்தார்கள். தலைவரே, நீங்க ஏற்கனவே பார்த்தது உண்மையிலே மனுஷன் தானா? பனைமர உச்சியில போய் எப்படி ஏறி நிக்கிறான்? எப்படி முடியும்? மூவருக்கும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அப்ப நான் ஹிஸ்டரியில இடம் பிடிக்க முடியாதா? மனோகரன் நன்றாக கூர்ந்து பார்த்தார். பனைமரத்தின் உச்சியில் நிற்பது சற்று முன் பார்த்த அந்த உருவத்தை போன்றுதான் இருந்தது. இது எவ்வாறு சாத்தியம்? தெற்கு திசை காற்று வேறு சுழன்று சுழன்று அடித்துக் கொண்டிருந்தது. மூவரும் அந்த பனைமரத்தை நடுங்கியபடியே பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் அதன் உச்சியில் இருந்த உருவம் கொஞ்சமாக வானத்தில் மேல் எழும்பி அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. இவர்களை நோக்கி காற்றில் பறந்து வந்தது. அத்தியாயம் 11. மனோகரன் ஸ்தம்பித்து செய்வதறியாது நின்று கொண்டிருந்தார். அவரால் அவர் கண்களை நம்ப முடியவில்லை. அமானுஷ்யம், ஆவி, பேய் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டிய தருணம் அவருக்கு. தங்களை நோக்கி மிதந்து வந்து கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்த்து நிற்கவா ஓடவா என்பதை கூட அவரால் முடிவு செய்ய முடியவில்லை. மிக பிரம்மாண்டமாக தனக்கு முன்னால் அமானுஷ்யங்களை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கும் மலையையும் காட்டையும் பார்த்தார். சுழட்டி சுழட்டி அடிக்கும் காற்றின் ஊடே அந்த உருவம் மிதந்து வந்து கொண்டிருந்தது. சற்று முன் தன்னை ஊருக்குள் தாக்கிய அதே உருவம்தான் மிதந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அது பக்கத்தில் வர வர தெரிந்துவிட்டது. மிக அருகில் வந்துவிட்டது. அந்த கடைசி நொடியில் பின்னால் திரும்பி பார்த்தார் மனோகரன். தலையாரியும் வீரபாண்டியும் பின்னங்கால் பிடரியில் படுமாறு ஓடிக்கொண்டிருந்தனர். தாயே காப்பாத்துமா என்று துர்கை அம்மன் கோவில் இருந்த திசையை நோக்கி கும்பிட்டு விட்டு நடப்பதை எதிர்கொள்ள தயாராகி தலையை முன்பக்கம் திருப்பிய தருணத்தில் ஏதோ ஒன்று புல்டோசர் வேகமாக வந்து மோதியது போல வந்து மோதியது. கண்ணிவெடியில் கால் வைத்தவன் தூக்கி வீசப்படுவது போல பின்னோக்கி பல அடி தூரம் காற்றில் பறந்து விழுந்தார். மிகவும் சிரமப்பட்டு கண்களை திறந்து பார்த்த பொழுது தன்னை சுற்றி எல்லாமே சுழன்று கொண்டிருப்பதை போல இருந்தது அவருக்கு. காட்சிகள் எல்லாம் கலங்கலாகி இருந்தது. நினைவு தவறிக் கொண்டிருந்த கடைசி நொடிகளில் அந்த கருப்பு வெள்ளை உருவம் அவரை கடந்து ஊருக்குள் மிதந்து செல்வதை பார்க்க முடிந்தது. தன்னால் இந்த ஊரை காப்பாற்ற முடியவில்லையே, ஐயோ என் மகள்கள் கதி என்னாகும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு நினைவு தவறியது. தலை மண்ணில் சாய்ந்தது. காலை மணி 5. ஊருக்குள் ஓடி வந்து கொண்டிருந்த தலையாரியும் பாண்டியும் எங்கே ஓடுவது என்று தெரியாமல் தெற்கு தெரு வழியாக ஊருக்குள் வந்து பிரதான வீதியில் மூச்சரிக்க நின்று கொண்டிருந்தார்கள். அம்மன் கோவிலில் மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. காலையில் கோவில் திறந்து விட்டார்கள் போலிருக்கிறது. கோழிகள் ஏரியா பிரித்து கொக்கரக்கோ அலாரம் அடித்துக் கொண்டிருந்தன. சொசைட்டிக்கு பால் எடுத்து சென்று கொண்டிருந்த பால்காரன் மணியன் இவர்கள் மூச்சரிக்க நின்றிருப்பதை பார்த்ததும் எகத்தாளமாக, என்ன தலையாரி ஐயா, ஊர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க ஜாலியா ஜாகிங் போற ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லவே இல்ல என்று சொல்லியபடியே சைக்கிளில் தெற்கு வீதிகளில் நுழைந்தான். யோ தலை, ஒண்ணுமே சொல்லாம அவனை விட்டுற, தெற்கு பக்கமா தான் போறான், அங்கதான அந்த பேய் நிக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணாத, என்ன பேச்சு பேசணும் பாத்தியா? போட்டோம், போய் 4 அறம் வாங்கிட்டு வந்தாதான் நாம எதுக்கு ஜாகிங் வந்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்குவான். அவனுக்காக யார் ஃபீல் பண்ணா? அவன் தங்கச்சி ரத்னாக்காகத்தான் சொன்னேன். என்ன ஃபிகர் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு நாள் நல்ல மழையில நனைஞ்சுக்கிட்டே தாவானில டீ கடைக்கு பால் ஊத்த வந்திருந்தா. அங்க இருந்த பசங்க டீ கடை பாய்லரை விட பல மடங்கு சூடாயிட்டாங்க. நானே அவளை பார்த்ததும் குடிச்சிட்டு இருந்த டீ கிளாஸ கையாலேயே நசுக்கி உடைச்சிட்டேன்னா பாத்துக்கேன். விவரம் கெட்ட பயலே, வயசு வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்க. அவன் எங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கான். வாடா, அம்மன் கோயிலுக்குள்ள போயிரும். போகும் வழியில் பாண்டி சொன்னதில் பழைய ஞாபகம் கிளர்ந்து எழ, இவ என்ன பெரிய அழகி, அந்த காலத்துல இவ ஆத்தாள நீ பாவாடை சட்டையில பாத்துருக்கணுமே, சும்மா திமிரிட்டுத்தான். நடந்து கொண்டிருந்த பாண்டி நின்று தலையாரி பக்கம் திரும்பி நிறுத்து என்பது போல் கை காட்டி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் என்று துப்பிவிட்டு, அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். பிளாஷ்பேக்ல நீ பண்ண ஜல்சா உனக்கு கேக்குதா? பேசாம வாயா, கோயிலுக்குள்ள போயிருவான். பின் இருவரும் நேராக அம்மன் கோயிலுக்குள் சென்று உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டார்கள். விடியட்டும், அதன் பிறகு வெளியே போகலாம் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். தேவையில்லாத போது சீக்கிரமாக விடியும். ஆனால் அன்று பொழுது பொறுமையாகத்தான் விடிந்தது. அம்மன் கோயிலை விட்டு வெளியில் வந்த இருவரும் டீ கடைக்கு ஓடினர். அந்த காலையிலேயே டீ கடையில் கூத்து கட்டும் தங்கராசு சீதையை ராவன் சிறையெடுத்த படலத்தை ஓரங்க நாடகமாக நடித்துக் கொண்டிருந்தான். அறக்க பறக்க ஓடி வந்த இருவரும் டீ கடை குமரேசனிடமும் டீ கடையில் உட்கார்ந்திருந்த சொற்பமான மற்ற நபர்களிடமும் விஷயத்தை சொல்ல அந்த இடமே பரபரப்பானது. ஐயோ,
தலைவருக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. குமரேசனும் அங்கிருந்த மற்றவர்களும் உடனே தெற்கு நாயக்கர் தோப்பை நோக்கி ஓடினர். பார்த்து கொண்டிருந்த சொற்ப ஆடியன்ஸும் ஓடிவிட்டதால் தங்கராசு தனியாக நடித்து காட்டிக் கொண்டிருந்தான். தலையாரி நாயக்கர் தோப்பில் இருந்த அந்த ஒற்றை பனைமரத்தை நோக்கி ஓடினார். தோப்புக்குள் வந்து சுற்றுமுற்றும் தலைவரை தேடினார். பின்னால் வந்த கூட்டமும் தோப்புக்குள் நுழைந்து தேடியது. தலைவர் மனோகரனை காணவில்லை. தேடிக்கொண்டிருந்த கூட்டத்திற்கு மெதுவாக பயம் கவ்வியது. தலையாரி அவரிடம் கேட்டவர்களுக்கு எங்கு நின்று கொண்டிருந்தோம், எங்கு வைத்து பார்த்தோம் என்பதை ஒரு விளக்க உரையாக தெரிவித்துக் கொண்டிருந்தார். திடீரென தலைவர் அங்கே இருக்கிறார் என்று ஒருவன் கத்த எல்லோரும் அவன் காட்டிய திசையை பார்த்தனர். தோப்பின் கடைசியில் இருந்த பம்பு செட்டு ஓரமாக அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் மனோகரன். அனைவரும் அவரிடம் ஓடி சென்று பதட்டமாக அவர் நலம் விசாரிக்க அவர் சிரித்துக் கொண்டே ஒன்றுமில்லை என்று சொன்னார். என்ன தலைவரே, உங்க முகமெல்லாம் வீங்கி இருக்கு, சட்டை பூரா ரத்த காயம், ஒண்ணுமில்லன்னு அசால்ட்டா சொல்றீங்களே. வாங்க வைத்தியர் வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒண்ணுமில்ல, நல்லா தான் இருக்கேன். கீழே விழுந்ததுல கை தோள்பட்ட விலகி இருக்கும்னு நினைக்கிறேன். கால் எலும்பு கொஞ்சம் வலிக்குது, அதனால நடக்க கொஞ்சம் சிரமமா இருந்ததுனால இப்படி ஓரமா உட்கார்ந்து இருந்தேன். வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படியும் என்ன தேடி நீங்க வருவீங்கன்னு தெரியும். வீரபாண்டியும் குமரேசனும் அவரை கைத்தாங்கலாக தூக்கிக் கொள்ள கூட்டம் அவர் பின்னால் மெதுவாக நடந்து சென்றது. போகும் வழியில் தன் சட்டையை கழற்றிவிட்டு அங்கு வந்திருந்த ஒருவனின் சட்டையை வாங்கி போட்டுக் கொண்டார். மனோகரனை கைத்தாங்கலாக கூட்டி வருவதை பார்த்ததும் கண்மணி அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு என்று அழுதார். சத்தம் கேட்டு செல்வியும் ஓடி வந்தார். மனோகரன் அவர்களிடம் ஒன்றுமில்லை என்று சமாதானப்படுத்தி இரவு காட்டு பண்ணி சமாச்சாரத்தை பற்றி மட்டும் சொன்னார். அதற்குள் பெருங்கூட்டம் கூடிவிட்டது. வைத்தியர் வீட்டுக்கு ஆள் அனுப்பி கூட்டி வர செய்தார்கள். வைத்தியர் நன்றாக பரிசோதித்து விட்டு தோள்பட்டையிலும் காலிலும் காயம் ஏற்பட்டிருக்கிறது, மற்றபடி சின்ன சின்ன காயங்கள் தான் ஆறிவிடும் என்று பச்சிலை கட்டு போட்டுவிட்டார். கைகளையும் காலையும் 2-3 நாட்கள் அசைக்கவே கூடாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு சென்றார். சங்கர் தனக்கு அடிபட்டதும் காட்டுப்பன்றியால் தான் என்பதையும் தெரிந்து கொண்டான். அதுவும் இல்லாமல் நேற்றிரவு நடந்த வேறு சில விஷயங்களையும் மாமா மறைக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டான். வீரபாண்டியிடம் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டால் அவன் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவான் என்று சங்கருக்கு தெரியும். மகள்கள் இருவரையும் என்ன சொல்லியும் சமாதானப்படுத்தவே முடியவில்லை. அப்பாவுக்கு இப்படி அடிபட்டு விட்டதே என்று அழுது கொண்டே இருந்தார்கள். வீடு நடுக்கூடத்தில் ஒரு ஓரத்தில் சங்கர் ஒரு கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு நேர் எதிரே மனோகரன் தரையில் பாய் விரித்து கை கால்களுக்கு சப்போர்ட்டாக தலையணை வைத்து படுத்திருந்தார். அடிபட்டு படுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறதே என்று ரவிசங்கர் மனதுக்குள் பயக்கீரல். அடுத்தது யார் அட்மிட் ஆக போகிறார்களோ? அத்தியாயம் 12. வீட்டுக்கு வந்த கூட்டம் கலைந்ததும் மனோகரன் பெரியவர் காளிமுத்துவையும் சண்முகத்தையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்களை சொன்னார். கண்டிப்பாக அம்மனுக்கு விசேஷ பூஜை செய்தாக வேண்டும் என்றார். சாமியாடி குடும்பத்தை கூட்டி வந்து சம்பிரதாயத்தை செய்து குறி கேட்டு அடுத்த பரிகாரத்தை கேளுங்கள் என்றார். மேலும் கிராமத்து முக்கியஸ்தர்கள் சிலர் ஒன்றாக மாவட்ட எஸ்பி ஆபீஸுக்கு சென்று நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை மனுவாக எழுதி பாதுகாப்பு தருமாறு கொடுத்து விடுங்கள் என்றும் கூறினார். எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு யாரு வெளியே வரக்கூடாது, ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா என்னாலும் கொஞ்ச நாள் காவலுக்கு போக முடியாது, வேறு யாரும் வரப்போறதில்ல. யாராவது குத்தாலநாதர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மௌன சாமியார் கிட்ட போய் நம்ம ஊரு பிரச்சனைய சொல்லி என்ன பண்ணலாம்னு கேளுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார்னு சொல்றாங்க. பெரியவர் காளிமுத்து பேசினார். நேத்து ராத்திரி அந்த இருட்டு சந்தில நீங்க பார்த்தது காலகண்டனா கூட இருக்கலாம். ஆனா அந்த பனைமரத்து பேய் தான் என்னன்னு தெரியல. பனைமரத்து முனிக்கதைகளை நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அதுவா கூட இருக்கலாம். பெரியவரே, இருட்டு சந்திர நான் பார்த்த உருவமும் பனைமரத்து பேயும் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. ஒரே ஆள் மனுஷனாவும் பேயாவும் எப்படி இருக்க முடியும்? மனுஷனா இருக்கிறவன ஏதாவது பேய் பிடிச்சதுன்னா மனுஷனாவும் பேயாவும் தானே இருப்பாங்க. சிறிது நேரம் அங்கே அமைதி நிலவியது. இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை எதிரே படுத்துக் கொண்டிருந்த சங்கர் பார்த்துக் கொண்டிருந்தான். அவர்கள் பேசியது தெளிவாக காதில் விழவில்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிந்தது. பெரியவர் சண்முகம் பேசினார். காளிமுத்து, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால மலை மேல தேல் எடுக்க போன பசங்க அங்க ஒரு குகைய பார்த்ததா சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஊருக்குள்ள அப்படி ஒரு செய்தி பரவிச்சு. ஆமா, அது 20 வருஷத்துக்கு முன்னால இருக்குமே. இருக்கும் இருக்கும். அந்த குகைக்குள்ள இறங்கி பார்த்த பசங்க சொன்னது, அது உள்ள பெரிய குகையா நீண்டுகிட்டே போயிருக்கு. உள்ள யாரோ தங்கி இருக்கிறதுக்கு உண்டான எல்லா சோடுகளும் இருந்திருக்கு. சாப்பிடுறதுக்கு நிறைய பழங்க, வேட்டையாடுறதுக்கான ஆயுதம், வேட்டையாடி கொண்டு வந்த மிருகங்கள் எரிச்சு சாப்பிடுறதுக்கு விறகு வச்சிருக்கிற இடம், மிருகங்களோட தோள்களை வெட்டி அழகா அடுக்கி வேற வச்சிருந்தாங்களாம். இன்னும் நிறைய பார்த்திருக்காங்க. பயந்து போன பசங்க வெளியே ஓடி வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஊர்க்காரங்களை கூட்டிட்டு திரும்ப பார்க்க போனப்ப
அந்த குகைய கண்டுபிடிக்கவே முடியல. மழை பெஞ்சி மண்ணி சரிஞ்சு மூடி இருக்கலாம்னு பேசிக்கிட்டாங்க. சரி சித்தப்பா, அதுக்கும் இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு இல்ல, குரங்கு மாதிரி இருந்தான்னு சொன்னியே, அதனால ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னேன். முன்னால எல்லாம் காட்டுக்கு சுள்ளி பொறுக்க, தேன் எடுக்க, விறகு வெட்ட போறவங்க இந்த மாதிரி உயரமா குரங்கு மனுஷனுங்க 1-2 பேர் பார்த்ததா சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நாளா இந்த மாதிரி எந்த நடமாட்டமும் இல்ல. நீங்களெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த பேச்சு ஜாஸ்தியா அடிபட்டு இருந்துச்சு. நீங்க சொல்ற குரங்கு மனுஷன் ஒருத்தர் இருந்திருந்தா இவ்வளவு நாள் வராதவன் இப்ப திடீர்னு ஊருக்குள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு காரணம் இல்லாம இல்ல, குத்தால சுத்து வட்டாரத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமாயிருச்சு. அதனால இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் இன்னும் மேற்கு நோக்கி போயிருச்சு. ஒருவேளை சண்முகம் சொன்ன குரங்கு மனுஷங்க விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுறவங்களா இருந்தா அவங்க சாப்பிடுறதுக்கு ஏத்த விலங்குகளும் மலைகள்ல கிடைக்காது. அதனால வேற வழி இல்ல, அவங்க உணவு தேடி ஊருக்குள்ள தான் வரணும். அதனால்தான் அவங்க மட்டும் இல்ல, இன்னும் வேற சில மிருகங்கள்லாம் ஊருக்குள்ள வர்றதும் அதுதான் காரணம். அப்படி உறுதியா சொல்ல முடியாது. களக்காடுல இருந்து குண்டாறு நீர்த்தேக்கம் வரைக்கும், அப்புறம் இன்னும் நிறைய பகுதிகள்ல இங்க காப்பு காடுகளா தான் இருந்திருக்கு. அதிகமா மக்கள் நடமாட்டம் அந்த காடுகள்ல இருக்கவே முடியாது. மக்கள் நடமாட்டம் மட்டுமில்ல, வேற பிரச்சனைகளும் இருக்கே. காட்டுத்தீ, சீதோஷ்ண நிலமாற்றம், உணவு பற்றாக்குறை, எது வேணா இருக்கலாம்ல. சண்முக சோனதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. ஊருக்குள்ள பைத்தியமா ரமாமணி சுத்திட்டு இருக்கால, அவ காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. துணியெல்லாம் கிழிஞ்சி யாரோ அவளை கெடுத்த மாதிரி ஒரு நாள் ஓடி வந்தான்னு பார்த்தவங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே செல்வி காஃபி கொண்டு வந்ததால் அவர் பேச்சை நிறுத்திவிட்டார். பேசிக் கொண்டிருந்த மூவருக்கும் சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. பல விஷயங்களை பகிர்ந்து குழப்பம்தான் அதிகரித்திருந்தது. சரியான காரணங்கள் விளங்காத நிலையில் அதுவாக இருக்குமோ இல்லை இதுவாக இருக்குமோ என்று ஊருக்குள் ஆளாளுக்கு பேசி பல கதைகள் ஓடிக்கொண்டிருந்தன. காலை மணி 11. சாமியாடி குடும்பத்தையும் அவன் சொந்த பந்தங்களையும் அம்மன் கோவிலுக்கு வரவழைத்து கோவில் வாசலில் பூசாரியும் அவருடன் பாண்டியும் சேர்ந்து உடுக்க அடித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் இருவர் தாரை தப்பட்டை அடித்தார்கள். அதை வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமும் கூடியது. தப்பட்டையும் உடுக்கை சத்தமும் சேர்ந்தால் அங்கே புது சாமியாடி உருவெடுப்பார். வழக்கமாக அந்த கோவிலில் பொங்கல் வைக்கும் வள்ளியம்மாள் பாட்டியும் மளிகை கடைக்காரர் பொண்டாட்டியும் கோவில் முன் கடை வைத்திருக்கும் திலகாவும் மெயின் ரோட்டில் இளநீ விற்கும் கண்ணகியும் மேலும் ஒரு சில பெண்களும் காலையிலேயே வந்து பொங்கல் வைத்து விட்டார்கள். ஏற்கனவே சாமியாடி குடும்பத்தினரை குளிக்க வைத்து ஈர ஆடையுடனும் வெறும் வயிற்றுடனும் நிற்க வைத்து உடுக்கி அடித்து பார்த்தார் பூசாரி. ரொம்ப நேரமாகியும் யார் மீதும் சாமி இறங்கவில்லை. பூசாரிக்கும் பாண்டிக்கும் கைதான் வலித்தது. அடித்து அடித்து விரல்கள் வலித்த நிலையில் தப்பட்டைக்காரர்கள் பூசாரியிடம் சொல்லி கொஞ்ச நேரம் நிறுத்திவிட்டு டீ குடித்துவிட்டு வந்து மறுபடியும் அடித்தார்கள். அப்போதும் நேரம்தான் கடந்ததை தவிர யார் மீதும் சாமி இறங்கவில்லை. பூசாரி வெறுத்து போய் கைவிட போன சமயம் அந்த நிகழ்வு நேர்ந்தது. வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்த முத்துவேலு அப்படியே குதித்து குதித்து முன்னால் வந்து நின்றான். என்று உரிமிக் கொண்டிருந்தான். இதற்கிடையில் விளக்கேற்றிக் கொண்டிருந்த மேற்கு வீதி டெய்லர் மகள் ராணியை தூரத்தில் தூணின் பின்பக்கம் ஒளிந்து கொண்டு பாண்டியண்ணனின் மகன் சிக்னல் கொடுப்பதும் அவள் அதை பார்த்து சிரிப்பதும் இதை பார்த்துக் கொண்டிருந்த வீரபாண்டிக்கு கையில் நாக்குப்பூச்சி ஓடி கழுத்து வழியாக தலைக்கு ஏறியது. பாவி, நான் உஷார் பண்ணலாம்னு நினைச்சேனடா. தப்பு தப்பாக பாண்டி உடுக்கி அடிக்க பூசாரி அவனை பார்த்து முறைத்தார். பின்பு சாமி வந்தவரிடம், யார் நீ, எதுக்காக வந்த? பூசாரி கேள்விகள் கேட்க உருமி வானத்தை நோக்கி பார்த்துவிட்டு கோவிலுக்கு உள்ளே சுட்டிக்காட்டிய முத்துவேலு, என்னையாடா யாருன்னு கேக்குற? நான் உனக்கு படி இழக்கிற தெய்வமாடா. இந்த துர்க்கைய உனக்கு தெரியலையாடா? எதுக்குடா என்ன வரவழைச்ச? முத்துவேலு ஆடிக்கொண்டே சொல்ல சுற்றியிருந்த கூட்டத்திற்கு மிகவும் ஆச்சரியம். சாமியாடி குடும்பத்திலேயே இவ்வளவு பேர் குளித்து முடித்து பக்தி சிரத்தையாக இருக்க அடுத்தவன் பொண்டாட்டியை இழுத்துக் கொண்டு வந்த இந்த குடிகாரன் மேலேயா சாமி வந்து இறங்க வேண்டும்? கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்பதை பூசாரி கேட்க முத்துவேல் ஆடிக்கொண்டே சிறிது நேரம் உரிமிக்கொண்டு, 1 2 சொல்லலாம். எல்லா திசையிலயும் பிரச்சனை இருக்கே. 4 திசையில இருந்தும் 4 விதமான பிரச்சனை இருக்கேடா. ஊருக்குள்ள எவனும் ஒழுங்கா இல்ல, ஒரு பயனும் தப்பிக்க முடியாது. கேள்வி கேட்ட பூசாரி அதிர்ச்சி அடைய அங்கிருந்த கூட்டமும் அவன் சொன்னதை கேட்டு மிரண்டது. இதுக்கு தீர்வுதான் என்னம்மா? அதுக்கு பரிகாரம் சொல்லுத்தாயே என்று கேட்டார் பூசாரி. நான் சொல்றத கேப்பியா கேப்பியா என்று முத்துவேல் கத்த, கேக்குறேன் தாயி,
என்று பூசாரியும் அங்கிருந்த அனைவரும் ஒருமித்த குரலில் சொல்ல, ஊருக்கு வெளியே தெற்கு திசையில அம்மன் கொலு வச்சு சரப்பு பூசை பண்ணுங்க. அப்ப ஊருக்குள்ள யாரும் இருக்க கூடாது. நானே ஊருக்குள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை எல்லாம் அடிச்சு விரட்டுற. அதுதான் அதுக்கு பரிகாரம். அது என்னைக்கு பண்ணணுங்கிறத நானே வந்து சொல்லுவேன். சிறிது நேரத்தில் முத்துவேலு மயங்கி கீழே விழ அங்கிருந்த கூட்டம் அவனை தாங்கி பிடித்துக் கொண்டது. வீரபாண்டி மனோகரன் வீட்டுக்கு சென்று நடந்ததை கூறினான். வீரபாண்டி வந்ததை சங்கர் பார்த்துவிட்டு அவன் வெளியே போகும்போது அவன் பின்னால் சென்று நேற்றிரவு என்ன நடந்தது என்று கேட்டான். ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு ஐயா சொல்லலையா என்று கேட்டுவிட்டு இரவு நடந்ததை ஒன்று விடாமல் சங்கரிடம் சொன்னான் பாண்டி. எல்லாத்தையும் கேட்டுவிட்டு திடுக்கிட்ட சங்கர் பாண்டியிடம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. பின்னர் உள்ளே சென்று மாமாவிடம், மாமா, நான் சும்மா ஊருக்குள்ள ஒரு நடந்துட்டு வரேன். மருமகனே, ஊருக்குள்ளேயே போயிட்டு வந்துருங்க. வேற எங்கேயும் காட்டுக்குள்ள போயிடாதீங்க. சரி என்று சொல்லிவிட்டு வெளியே வந்ததும், பாண்டி, வண்டியை எடு, மெயின் ரோடு வரைக்கும் போகணும். என்ன விஷயம் சங்கரே? மெயின் ரோடு போனா எஸ்டிடி பூத்து இருக்கும்ல, அங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லணும். அத்தியாயம் 13. மணப்பாறையில் உள்ள ஒரு கலை அறிவியல் கல்லூரி. மதிய உணவு இடைவேளை. மெயின் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு செல்லும் மாடிப்படி அருகே மெர்லினுடன் பேசிக் கொண்டிருந்தாள். நான் ஏற்கனவே சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று ஆரம்பித்தாள். நிறைய சொல்லி இருக்கிறாள். இப்போது எதை பற்றி கேட்கிறாள் என்று ஞாபகம் இல்லை. குத்து மதிப்பாக ஆமாம் என்று தலையாட்டினேன். அதற்கு பிறகு அவள் பேச ஆரம்பித்தாள். பேசினாள் பேசினாள் பேசிக்கொண்டே இருந்தாள். நான் அவள் முகத்தை பார்த்துக் கொண்டே இருந்தேன். என்னிடம் நீ பேசும் போதெல்லாம் உன் விரியும் புருவத்தில், திரியும் திமிரில், இமைகளின் இசையமைப்பில், உற்சாகமாய் பேசும் உதடுகளுக்கு ஜதி சேர்க்கும் கம்மல் என இதிலெல்லாம் லயித்து போய் நான் நிற்க, பேசி முடித்ததும் என்ன என்று நீ கேட்டதற்கு மெய்மறந்து நல்லா இருக்கு என்றேன். எதை பற்றி நீ பேசினாய் என்று கூட தெரியாமல். ஹலோ, என்ன நல்லா இருக்கு என்று மெர்லின் அதட்டலாக கேட்க, சுயநினைவுக்கு வந்து நான் முழித்தேன். அவள் எதை பற்றி இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தாள் என்று எனக்கு ரிஜிஸ்டர் ஆகி இருக்கவில்லை. வேறு எங்கோ பார்த்தபடி தலைமுடியை கோதிக் கொண்டிருந்தேன். நான் சொல்றபடி செய்வியா மாட்டியா? ஓ எஸ், இப்போதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களின் இன்டர்னல் மார்க்கில் HOD கை வைத்து விட்டார் என்று பேச்சு அடிபட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இன்னும் ரிசல்ட் வரவில்லை. ரிசல்ட் வந்து ஒருவேளை மார்க் குறைந்திருந்தால் மாணவர்கள் சார்பில் ஸ்ட்ரைக் அடிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்ட்ரைக்கில் நான் கலந்து கொள்ளக்கூடாது, எனக்கு பிரச்சனை வரும் என்று தடுத்தாள். நீ சொல்றபடியே செய்யறேன். கடுகடுப்பு மறைந்து முகம் மலர்ந்தது. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னதா என்ன? செய்யறேன். ஐயோ, நீ சிரிக்காமலே சொல்லுப்பா, சகிக்கல என்று சிரித்தபடி சொல்லிவிட்டு படியேறும் போது மாடிப்படி அருகே கீழே வைத்திருந்த பூந்தொட்டிகளில் இருந்து ஒரு சில மெஜந்தா நிற பூக்கள் கீழே விழுந்திருந்ததை பார்த்தாள். அச்சச்சோ என்று சொல்லிக்கொண்டே திரும்பி வந்து அந்த பூக்களை எடுத்தாள். நல்லா இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா என்று என்னிடம் நீட்டி கேட்டாள். உதவிக்கு தமிழ் இருக்கும் போது நமக்கு என்ன பயம்? எப்போதோ படித்தது. கவிஞர் பெயர் நினைவில்லை. ஒரு பூவை எடுத்து நீட்டி பூ பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறாள். எந்த பூவை சொல்வதென்று புரியவில்லை. இருந்தாலும் ஆமாம் என்றேன். நான் சொன்னது உண்மைதான். பூவை பிடித்திருக்கிறது. ஒரு பூதானே பூவை பிடித்திருக்கிறது. அவள் சிரித்துக்கொண்டு மாடிப்படி ஏறி அவள் கிளாஸ் ரூமை நோக்கி சென்று விட்டாள். நான் அவளுடன் பேசிக் கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டே வந்த இளங்கோ, என்னடா சொல்றாவ என்று தெனாவட்டாக கேட்டான். ஸ்ட்ரைக்கில் நான் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவள் சொன்னதை சொன்னேன். கடுப்பான இளங்கோ, அதுக்கு நீ சரின்னு தானே சொல்லிருப்ப, எனக்கு தெரியும். நான் ஒன்றும் பேசவில்லை. எப்பவுமே பொண்ணுங்க பேசுறதுக்கு மும்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டே இருக்க கூடாதுடா. சிஎஸ் பசங்க யார்? எல்லாம் நம்ம மாப்பிளைங்க. அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நாளைக்கு ரிசல்ட் கம்மியா வந்துச்சுன்னா நாம தானே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், புரியுதா? அதனால ஸ்ட்ரைக்ல நீ கலந்துக்க கூடாதுன்னு அவ சொன்னான்னா அவளுக்கு புரியவை. புரிஞ்சுக்கல என்ன கடக்கரா விடு. இன்னும் லவ்வ சொல்லிக்கவே இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு கண்டிஷனா? நமக்கு லட்சியம் தாண்டா முக்கியம். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆஸ்திரேலியில இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் வந்து, அண்ணா, உங்க 2 பேரையும் உடனே வார்டன் வர சொல்றாரு. அந்த டவுசர் வாயனுக்கு வேற வேலை இல்ல, இங்க என்ன புடுங்கிட்டு இருக்கோன்னு நினைச்சானா? 2 பேரும் முக்கியமான மீட்டிங்ல இருக்கோன்னு போய் சொல்லு. இல்லன்னு ஏதோ உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சான், STD காலு. அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்களாம். அதான் கூப்பிட்டு வர சொன்னான். ஓ அப்படியா? சரி சரி வந்துடுறோன்னு சொல்லு.
மீட்டிங் கேன்சல். இருவரும் மெயின் ஹாலில் இருந்து படிக்கட்டு வழியாக இறங்கி ஹாஸ்டல் நோக்கி போக திரும்பிய தருணத்தில் ரேவதி கூப்பிட்டாள். நின்றோம். எங்கள் இருவரின் அருகில் வந்து, ஏதோ ஸ்ட்ரைக் பண்ண போறீங்களாமே, பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அதுல கலந்துக்க போறீங்களாமே. யாரு கலந்துட்டாலும் இல்லனாலும் நீ கண்டிப்பா கலந்துக்க கூடாது, நான் சொல்றது புரியுதா என்று அவள் இளங்கோவிடம் கடுகடுத்த குரலில் கூறினாள். உடனே இளங்கோ, புரியுது செல்லம், உன்ன மீறி நான் செய்வேனா சொல்லு? நீ சொல்றது தான் கடைசி வார்த்தை, அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். குட் பாய் என்று அவன் கன்னத்தில் தட்டிவிட்டு ரேவதி சென்று விட்டாள். அவள் போவதை பார்த்துவிட்டு என்னை நோக்கி திரும்பினான். பூ, நமக்கு லட்சியம் தானே முக்கியம். நீ துப்பு மாப்பிள, உனக்கு இல்லாத உரிமையா? வா, அந்த டவுசர் வாயன் ரூமுக்கு போவோம். இருவரும் ஹாஸ்டலை நோக்கி சென்றோம். வார்டன் ரூம் ஹாஸ்டலுக்கு மெயின் டோர் அருகே இருக்கும். கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றோம். உங்க கிளாஸ்மேட் ரவிசங்கர் தான் கால் பண்ணணும். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? இன்னும் 1/2 மணி நேரத்துல பண்றேன்னு சொன்னா கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க, கால் வந்தா கூப்பிடுறேன். இருவரும் தலையாட்டி விட்டு வெளியே செல்வதற்காக திரும்பினோம். ஒரு நிமிஷம், நீங்க என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாக்களா? நாங்கள் இருவரும் ஒன்றும் புரியாமல் முழித்தோம். காலையில ஹாஸ்டலுக்குள்ள நான் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இருவரும் தலையை மேலே உயர்த்தி பிளாஷ்பேக் யோசித்தோம். காலையில் நாங்கள் ஹாஸ்டலுக்குள் வந்து கொண்டிருக்கும் போது வார்டனும் எங்கள் முன்னால் போய்க் கொண்டிருந்தார். அப்போது முன்னால் வந்த ஃபர்ஸ்ட் இயர் மாணவன் ஒருவன் வார்டன் வருவதை பார்த்தும் கண்டு கொள்ளாமல் கடந்து வந்து, ஆனால் எங்களை பார்த்ததும் உடனே மடித்து கட்டியிருந்த லுங்கியை அவுத்துவிட்டு வணக்கம் வைத்து குட் மார்னிங் சார் என்றான். இதை திரும்பி பார்த்து விட்ட வார்டன் கடுப்பாகி கொண்டு போவதை பார்த்தோம். பிளாஷ்பேக் போதும், பதில் சொல்லுங்க. நான் இங்க வார்டன், எனக்கு ஒரு குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறான். உங்களை பார்த்து பயந்து போய் சொல்றான். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை மிரட்டி வச்சிருக்கீங்களாடா? பயம் இல்ல சார், மரியாதை. மரியாதை தானா வரணும். இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு மிரட்டனா வராது. வார்டன் என்ன சொல்வதென்று தெரியாமல் எங்கள் முறைத்துக் கொண்டே நிற்க சரியான நேரத்தில் கால் வந்தது. உடனே பாய்ந்து நான் எடுத்தேன். எதிர்முனையில் ரவிசங்கர் தான் பேசினான். என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? என்ன விஷயம்? சங்கர் எபிசோட் 1 ஆரம்பித்து 12ஆம் எபிசோட் வரைக்கும் நடந்த எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சொன்னான். நானும் இளங்கோவும் போனை மாற்றி மாற்றி வாங்கி பேசினோம். இதை கடுப்பாக பார்த்துக் கொண்டிருந்தார் வார்டன். பேசி முடிக்கும் தருவாயில், என்ன மாப்பிள்ள, கிளம்பி வந்துருவீங்களா என்று கேட்ட சங்கரிடம் இளங்கோ ஒருமுறை வார்டனை பார்த்துவிட்டு திரும்பி, என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்ட? நேத்துல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கு. எனக்கு வந்த வைரல் ஃபீவர் மாப்பிளைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கும் உடம்பு சரியில்லை. ஒரு வாரம் லீவு போட்டுட்டு ஊருக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்கிறேன். கண்டிப்பா வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். சங்கர் சொன்னதை நாங்கள் இருவரும் யோசித்துக் கொண்டே வார்டன் ரூமை விட்டு வெளியே போவதற்காக திரும்பினோம். நாடா, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு வைரல் ஃபீவர்னு சொல்றீங்க? உங்க நடவடிக்கையே சரியில்லையே. ஒழுங்கா இல்லனா ரொம்ப கஷ்டம், புரியுதாடா? இளங்கோ வேறு யோசனையில் சரிடா என்று சொல்லிவிட்டான். என்னது, என்ன சொன்ன? சுதாரித்த இளங்கோ, இவனை சொன்ன சார் என்று என்னை காமித்தான். சரிடா, வாடா, சார் சொல்றது புரியுதாடா என்று என் தோளில் கை போட்டு வார்டன் ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தான். எங்கள் பின்னால் வார்டன் கருவிக்கொண்டு முறைத்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு முதுகில் உரைத்தது. அத்தியாயம் 14. ஹாஸ்டலுக்கு வெளியே வந்த இருவரும் அங்குள்ள சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து மௌனமாக யோசித்துக் கொண்டிருந்தோம். சிறிது நேரத்திற்கு பிறகு, என்ன மாப்பிள்ள பண்ணலாம்? அந்த ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. சங்கர் அடிபட்டு கிடக்கிறான், அவங்க மிலிட்டரி மாமாவோ அடிபட்டு படுத்து கிடக்காருன்னு சொல்றான். நாம மட்டும் போய் என்ன பண்ண முடியும்? நாமளும் அந்த லிஸ்ட்ல அடிபட்டு அட்மிட் ஆக வேண்டியதுதான். ஆனா நம்மளை விட்டா அவனுக்கு யாரும் இல்ல மாப்பிள்ள, நம்ம தான் செய்யணும். சொல்றேன்னு தவிர எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. சரி மாப்பிள்ள, செய்யணும்னா நம்ம போய் என்ன பண்ண முடியும்? அந்த பேய் கிட்ட போய் ஆறதான் வாங்கணும். எனக்கு நம்பிக்கை இல்ல. கடைசியில் ஒரு வழியாக நம்ம வீர தீர பிரதாபங்களை நேரம் சொல்லியிருப்பான். இப்ப நாம போகலன்னா அவன் பேர் கெட்டு போயிரும். நம்ம பயலுக்காக போய்த்தான் ஆகணும் மாப்பிள. ரொம்ப நேரம் என்னை கன்வின்ஸ் செய்வதற்காக இளங்கோ ஏதேதோ பேசினான். கடைசியில் நான் அரைகுறை மனதுடன் சரி என்று தலையாட்டினேன். எனக்கு கன்வின்ஸ் ஆகலதான், இருந்தாலும் போய் நிலைமை எப்படி இருக்குன்னு பாப்போம். நம்ம லெவலுக்கு மேல இருந்துச்சுன்னா நிச்சயமா ஒண்ணுமே பண்ண முடியாது. போன வேகத்திலே திரும்பிதான் வரணும். ஓகேயா? உடனே உற்சாகமான இளங்கோ, நான் போய் ரேவதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் மாப்பிள, நீயும் மெர்லின் கிட்ட சொல்லிட்டு வந்துரு. அப்படியே விஜயம் செந்திரன் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு ரூமுக்கு வர சொல்லிடுறேன். நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன்.
1 மணி நேரமா? அப்படி என்ன வேலை உனக்கு? சிரித்துக்கொண்டே தலையை சொரிந்து கொண்டு சென்றான் இளங்கோ. எனக்கு புரிந்து விட்டது. மாப்பிள்ள சார்ஜ் எத்திக்க போறாரு. மலையடிப்பட்டி ட்ரிப்பு. நான் மெர்லின் கிளாஸ் ரூம் பக்கம் போய் எட்டி பார்த்தேன். அவளுக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. ஜன்னல் பக்கமாக நின்று கொண்டு ஒரு துண்டு சீட்டில், நாங்கள் அவசர வேலையாக ரவி கிராமத்துக்கு செல்கிறோம், 1 வாரம் கழித்துதான் வருவோம் என்று எழுதி ஜன்னல் பக்கத்தில் இருந்த அவள் கிளாஸ்மேட் ஒருவனிடம் கொடுத்து மெர்லினிடம் கொடுத்து விட சொன்னேன். நான் ஜன்னல் பக்கம் நிற்பதையும் அவளை பார்ப்பதையும் ஏதோ எழுதி கொடுப்பதையும் அவள் பார்த்து விட்டாள். துண்டு சீட்டு ஒவ்வொரு கையாக கடந்து அவள் கைகளுக்கு சென்றது. அதை படித்துவிட்டு என்னை பார்த்தாள். ஐயோ, இப்படி பார்க்காதடி. இப்படி பார்த்தால் எப்படி போக தோன்றும்? என்னுடைய எல்லா மனபலத்தையும் திரட்டி சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று சைகை செய்துவிட்டு கிளம்பினேன். ஹாஸ்டல் ரூமில் விஜயும் செந்திலும் வந்திருந்தார்கள். நடந்த விஷயங்களை எல்லாம் அவர்களிடம் சொல்லிவிட்டேன். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, முதலில் அதிர்ந்தாலும் அவர்கள் நிச்சயமாக வருவேன் என்றுதான் சொல்வார்கள் என்று எனக்கு தெரியும். பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கிற ஊர் மாதிரி தெரியுது. எதுக்கோ வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போலாம். முழுசா சொல்ல வேணாம். இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு போலாம். இருவரும் ஒத்துக்கொண்டார்கள். துணிகளை எல்லாம் பேக் செய்தோம். இளங்கோ வருவதற்காக காத்துக் கொண்டிருந்தோம். நேரமாகி இளங்கோ வந்து சேர்ந்தான். வரும்போது மிகவும் மலர்ச்சியாக வந்தான். என்ன மாப்பிள, இன்னைக்கு ரொம்ப நேரமா சார்ஜ் போட்டுட்டு வரீங்க போல இருக்கே என்று சிரித்தான் விஜி. வெட்கப்பட்டு சிரித்த இளங்கோ, அதை விடு மாப்பிள, கிளம்பலாமா? சித்தியங்கோட்டன் சாமியார் கொடுத்த கயிறு இது. இது எல்லாருமே கையில கட்டிக்கோங்க. மந்திரிச்ச கயிறு, எந்த துஷ்ட சக்தியுமே நெருங்காது. மாப்பிள, எனக்காக நீங்களும் கட்டிக்கணும் என்று என்னை பார்த்து சொல்லி அவனே என் கையை பிடித்து உரிமையாக கட்டிவிட்டான் விஜி. என் மத நம்பிக்கைகள் வேறுதான், இருந்தாலும் அவன் அன்புக்காக கட்டிக்கொண்டேன். எல்லோரும் கிளம்பி மணப்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். நான் வீட்டுக்கு கால் பண்ணி அப்பாவிடம், ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, அவன் அங்க ஊர்ல போய் பார்த்துட்டு வரோம் என்று விஷயத்தை சொன்னேன். சரி என்றார். தலை போகிற விஷயமாக இருந்தாலும் அவரிடம் சொல்லிவிட்டு செய்தால் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதை எப்படி எளிதாக எதிர்கொள்வது என்று தெரிந்த அறிவுரைகளை சொல்வார். அங்கிருந்து பஸ் பிடித்து மதுரைக்கு இரவு 9 மணி வாக்கில் வந்து சேர்த்தோம். இரவு மதுரையிலிருந்து திருநெல்வேலி பஸ்ஸை பிடித்து திருநெல்வேலி வந்து அங்கிருந்து பஸ் லாரி என்று மாறி மாறி வெள்ளேறுக்காடு விலக்கில் வந்து இறங்கிய போது காலை மணி 4. சுற்றுமுற்றும் பார்த்தோம். ஒரு சில கடைகள், அதுவும் பூட்டி இருந்தது. மாட்டு வண்டிக்கார பெரியவர் ஒருவர் மாடுகளை கட்டி போட்டு விட்டு ஓரமாக படுத்துக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பினோம். வெள்ளேறுக்காடு ஊரில் நண்பனை பார்ப்பதற்காக வந்திருந்த விஷயத்தை சொல்லி ஊருக்குள்ள கொண்டு விடுறீங்களா என்று கேட்டோம். அவரும் சந்தோஷமாக சரி என்றார். அவரும் அந்த ஊர்தான். லேட் ஆகிவிட்டதால் ஊருக்கு போக பயந்து கொண்டு பொழுது விடிந்ததும் போகலாம் என்று அங்கேயே படுத்து விட்டாராம். பஸ், லாரி, டெம்போ, கடைசியில இப்ப மாட்டு வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் பங்குக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கும் அமானுஷ்ய சம்பவங்களை பற்றி பேசிக்கொண்டே வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தார். நாங்கள் கொட்டி கேட்டுக்கொண்டே இருந்தோம். என்னப்பா இவ்வளவு சொல்றேன், பயமா இல்லையா? இதெல்லாம் ஆல்ரெடி சங்கர் நாங்க கிளம்புறதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாயா. நீங்க புதுசா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அதற்கு மேல் அவர் ஒன்றும் பேசவே இல்லை. அந்த மலைப்பாதையில் ஜல் ஜல் என்று மாட்டு வண்டி பிரயாணம் ஒரு புதுவிதமான அனுபவமாகத்தான் இருந்தது. எங்களை சூழ்ந்து இருபுறமும் மரங்கள் குளிருக்கு இருள் போர்வை பொருத்தியிருந்தது. அடித்துக் கொண்டிருந்த காற்றும் ஹோ ஹோ என வினோதமான ஒலியை எழுப்பிக் கொண்டிருந்தது. நிலா வெளிச்சமும் மாட்டு வண்டியின் அடியில் லாந்தர் விளக்கும் தொங்கிக் கொண்டிருந்ததால் வெளிச்சம் நன்றாகத்தான் தெரிந்தது. பாதி தூரத்தை கடந்திருப்போம். திடீரென்று எங்களுக்கு எதிரே ரோட்டை கடந்து இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் விஸ்க் என்று ஏதோ வெள்ளையாக ஒரு புகை போன மாதிரி இருந்தது. வண்டிக்காரர் திடுக்கிட்டு வண்டியை நிறுத்தினார். மாப்பிள, ரோட்டை யாரோ படக்குன்னு கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சுல என்று சிறிது பயத்துடன் பேசினான் இளங்கோ. அவர் சொன்னதும் நாங்கள் எல்லோரும் ரோட்டில் இருபுறமும் திரும்பி பார்த்தோம். யாரும் இருந்த மாதிரி தெரியவில்லை. திடீரென்று, சைடு இல்ல மாப்பிள, முன்னால பாருங்க, யாரோ கருப்பா ரோடு நடுவுல நிக்கிற மாதிரி இருக்கு. நடுக்கத்துடன் பேசினான் விஜி. ஆமாம், ரோட்டில் எங்களுக்கு நேராக கொஞ்சம் முன்னால் ஏதோ கருப்பாக ஒரு உருவம். நிலா வெளிச்சத்தில் அதன் முகம் மினுங்கிக் கொண்டிருந்தது. மாட்டு வண்டிக்காரர் வெலவெலத்து போய் வண்டியை நிறுத்தி, வண்டியை திருப்பிடவா என்று படபடத்தார். திரும்பி எங்க போறதுன்னு? மறுபடியும் வந்த இடத்துக்கே போகணுமா? அதெல்லாம் வேணாம், வந்திருக்க கூடாது. வந்தாச்சு, என்னன்னு பாத்துருவோம் என்று சொல்லிவிட்டு முதல் ஆளாக கீழே இறங்கினான் விஜி. அவனை தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் இறங்கி மாட்டு வண்டி முன்னால் வந்து நின்றோம். எங்களுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ரோட்டின் வளைவில் அந்த உருவம் இன்னும் நின்று கொண்டிருந்தது. விஜி என்னை திரும்பி பார்த்தான். பார்த்துவிட்டு முன்னால் அதை நோக்கி நடந்தான். அடுத்தது நான். என்னை தொடர்ந்து மற்ற இருவரும் வந்தார்கள். இளங்கோ கையில் கட்டியிருந்த கயிறை தொட்டு பார்த்துக் கொண்டான். அந்த உருவம் அப்படியே நின்று கொண்டிருந்தது. பயம்தான்,
இருந்தாலும் தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டுதான் நடந்தேன். மற்றவர்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். எதிர் திசையில் இருந்து வந்து அடித்த காற்று எங்கள் முகத்தில் அரைந்து கொண்டிருந்தது. வண்டிக்காரர் பயந்து போய், தம்பிகளா வேண்டாம் போகாதீங்க, பெரியவரே இங்கே இருங்க வந்துடுறோம் என்று அவரை நிறுத்தினான் செந்தில். பெரியவர் முன்னால் பார்க்க பயந்து போய் திரும்பி நின்று பயத்தை போக்க சுருட்டு பத்த வைத்துக் கொண்டு இழுத்தார். கொஞ்ச தூரம் முன்னோக்கி நடந்திருப்போம். ஆனால் எங்களுக்கும் அந்த உருவத்திற்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் குறையவே இல்லை. அப்படியே தான் இருந்தது. விஜி அவன் சைடில் வந்து கொண்டிருந்த என்னை பார்த்து நெற்றியை சுருக்கினான். இன்னும் கொஞ்ச தூரம் முன்னோக்கி நடந்தோம். இடைவெளி குறையவே இல்லை. எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. என்ன மாப்பிள, ரொம்ப தூரம் அப்படியே இருக்கு, ஒரே இடத்துல தான் நடந்துட்டு இருக்கோமா? எனக்கும் புரியவில்லை. எங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் அந்த உருவம் நடந்து செல்வது மாதிரியும் தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கும் அதற்கும் உண்டான இடைவெளி குறையவே இல்லை. குழப்பமாக பின்னால் திரும்பி பார்த்தேன். மாட்டு வண்டிக்காரருக்கும் எங்களுக்கும் உண்டான இடைவெளி அதிகரித்திருந்தது. மாப்பிள, நாம முன்னோக்கி சரியா தான் நடந்து போயிட்டு இருக்கோம். அதுதான் பின்னால தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். விஜி கடுப்பாகி என்னை ஒரு பார்வை பார்த்தான். அவன் பார்வையின் அர்த்தம் எனக்கு புரிந்துவிட்டது. அடுத்த நொடி சூட். நானும் விஜயும் புயல் வேகத்தில் அதை நோக்கி ஓட ஆரம்பித்தோம். மற்ற இருவரும் எங்கள் பின்னால் ஓடி வந்தார்கள். சாலையின் இருபுறமும் இருந்த மரங்கள் எங்களுக்கு பின்னால் ஓடின. ரோடு வளைவு வந்தது. நாங்கள் திரும்பினோம். நான் கண்ணிமைத்த நொடியில் அந்த உருவம் காற்றில் கரைந்தது. எங்கடா போச்சு? காணவில்லை. ஊரு போய் சேர்வதற்குள் அமானுஷ்யங்கள் ஆரம்பித்து விட்டதா? நம்மை நம்பி அழைத்திருக்கிறான். முதலில் ஊருக்குள் போய் சேர்வோமா என்று கூட தெரியவில்லை. அதை நினைக்கும் போது பதட்டம் என்னை சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்று புரியவில்லையே என்று யோசித்துக் கொண்டே நாங்கள் நால்வரும் திரும்ப மாட்டு வண்டியை நோக்கி நடந்து சென்றோம். திடீரென, மாப்பிள அங்க பாரு! முன்னால் மாட்டு வண்டியில் கட்டப்பட்டிருந்த மாடுகள் திமிரிக்கொண்டு ஓட முயற்சி செய்து கொண்டிருந்தன. நாங்கள் நால்வரும் மாட்டு வண்டியை நோக்கி ஓடினோம். மாட்டு வண்டிக்காரரை காணவில்லை. அவர் பிடித்துக் கொண்டிருந்த சுருட்டு கீழே கிடந்தது, அணையாமல். அத்தியாயம் 15. வண்டிக்காரரை காணவில்லை என்றதும் அதிர்ச்சியான நாங்கள் நாலா பக்கமும் தேடினோம். வண்டி மாடுகள் வேறு திமிரி ஓட முயற்சித்துக் கொண்டிருந்தன. ஊருக்கு போக இன்னும் பாதி தூரத்திற்கு மேல் இருந்த மாதிரி தெரிந்தது. அண்ணே அண்ணே என்று சத்தமிட்டு தேடிக்கொண்டிருந்தான் இளங்கோ. கொஞ்சம் தள்ளி பின்புறம் ஒரு பாலக்கட்டையின் பின்னால் பார்த்த இளங்கோ அங்கே விழுந்து கிடந்த வண்டிக்காரரை பார்த்து, மாப்ள, வண்டிக்காரர் இங்க இருக்காப்ல என்று கத்தினான். நாங்கள் எல்லோரும் பாலக்கட்டையில் இருந்து கீழே இறங்கி அவரிடம் சென்றோம். ஏதோ ஒரு சிற்றோடை போல இருக்கிறது. ஆனால் தண்ணீர் எதுவும் இல்லை. நான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து முதலில் மூச்சு இருக்கிறதா என்று பார்த்தேன். இருக்குது என்று பார்த்துக் கொண்டிருந்த நண்பர்களிடம் தலையாட்டினேன். பெருசு பெருசு என்று உலுக்கி எழுப்பினேன். மெதுவாக கண்ணை திறந்த வண்டிக்காரர், தம்பிகளா, நீங்க பாட்டு அதை தேடிட்டு முன்னால வந்து போயிட்டீங்க. நான் மட்டும் தனியா நின்னுட்டு இருந்தேன். அப்ப வலது பக்கமா இருக்கிற மரங்கள்ல இருந்து யாரோ ஒரு காட்டுப்பைய ஓடி வந்தான். நான் முதல்ல பாக்கல, பக்கத்துல வந்த உடனே தான் பார்த்தேன். நான் பயந்து போய் போட்டது போட்டபடி இந்த பாலக்கட்ட பக்கமா ஓடி வந்தப்ப தடுக்கி விழுந்து மயக்கமாயிட்டேன் என்று அங்கும் இங்கும் பார்த்து பயந்தபடி சொன்னார். அவன் ஓடி வந்ததை பார்த்து மாடுகளும் பயந்து திமிரிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் என்று மாடுகளை தடவி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார். ஓடி வந்தானா? அப்ப நாங்க முன்னால தானே போயிட்டு இருந்தோம். எங்களை கத்தி கூப்பிட்டு இருக்க வேண்டியது தானே? கூப்பிட்டு பார்த்த, நீங்க எல்லாம் தூரத்துல தேடிட்டு இருந்தீங்க. அவன் வந்த வேகத்துக்கு நின்னு கூப்பிட்டு இருக்க நேரம் இல்ல தம்பி. பதட்டத்துல என்ன பண்றதுனே தெரியல, திரும்பி ஓடிட்டேன். இந்த பாலக்கட்ட பக்கம் வரும்போது இருட்டுல கால் தடுக்கி விழுந்துட்டேன். சரி வாங்க, இங்கிருந்து போயிருவோம் என்று துரிதப்படுத்தினான் இளங்கோ. மறுபடியும் எங்கள் பிரயாணம் தொடங்கியது. ரோட்டின் முன்னால் ஏதோ வெள்ளை மூஞ்சி உருவம். நாங்கள் அதை நெருங்குவதற்குள் மறைந்து விட்டது. நாங்கள் அதை துரத்திய வினாடியில் எங்களுக்கு பின்னால் ஒருவன் வந்திருக்கிறான். மாடுகள் உண்மையில் அவனை பார்த்துதான் மிரண்டதா? பதில் தெரியவில்லை. எனக்கு ஒரு சின்ன பயம் என்னவென்றால், ஊரில் பிரச்சனை இருக்கிறது என்று எங்களை எல்லாம் ஆபத் பாந்தவன்களாக நினைத்து சங்கர் கூப்பிட்டிருக்கிறான். பிரச்சனைகளை சரி பண்றோம் பண்ணல, அது வேற விஷயம். இவ்வளவு தூரம் வந்துவிட்டு ஊருக்குள் போவதற்குள் ஏதாவது எங்களுக்கு நடந்து விட்டால் கேவலமாக போய்விடும். பேட்டிங்கில் இறங்கும் முன்னரே பேட்ஸ்மேன் முதல் பந்திலேயே கோல்டன் டக் அவுட் ஆவதற்கு சமம். அது மானக்கேடு. சற்று நேரத்தில் எங்களை தாண்டி மினி லாரியும் அதைத் தொடர்ந்து ஒரு ஜீப்பும் சென்றது. நாங்கள் நால்வரும் எட்டி பார்த்தோம். ஜீப்புக்குள் 30 வயது மதிக்கத்தக்க ஒருவனும் தலையில் முக்காடு போட்டுவிட்டு ஒரு பெண்ணும் உட்கார்ந்திருந்தனர். ஜீப்பை ஓட்டியவன் எங்களை பார்த்து, யார் இது புதுசா என்று யோசித்தவரை சென்றான். நான் வண்டிக்காரரிடம் இந்த லாரியும் ஜீப்பும் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டேன். அவர் வலதுபுறம் கையை நீட்டி, அந்தா பாத்தீங்களா, ஒரு தோட்டம் தெரியுது,
அங்கிருந்து தான் வருது. அவர் காட்டிய இடத்தில் ஒரு தோட்டமும் அதன் உள்ளே பெரிய வீடு ஒன்றும் இருந்தது. பேரு துரை. அவங்க அப்பா பரமசிவன் தான் இந்த சுத்து வட்டாரத்திலே பெரிய பணக்காரரு. ராத்திரி நேரத்துல அவன் வீட்டுல லாரி ஜீப் எல்லாம் போயிட்டு வரும். அவனுக்கு இதே பொழப்புதான். வெளியூர்ல இருந்து ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ராத்திரி பூரா கூத்தடிச்சிட்டு பிறகு கொண்டு போய் விட்டுருவான். ஓ, இவருதான் இந்த ஊர் மைனரா? ஊரே பேய் பயத்துல ராத்திரி வீட்டை விட்டு கூட வெளியே வராம பயந்து கிடக்கு. இவன் தோட்டத்துக்கு மட்டும் லாரி எதுக்கு வருது? இவன் மட்டும் எப்படி பயப்படாம பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான்? என் கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. சற்று நேரத்தில் சுடலைமாடன் சாமி கோவில் எங்களுக்கு வலதுபுறத்தில் வந்தது. ஊர் எல்லை வந்துவிட்டது என்று வண்டிக்காரர் சொன்னார். வண்டி ஊருக்குள் நுழைந்தது. எனக்கு அப்பாடா என்று இருந்தது. கோல்டன் டக் அவுட் ஆகவில்லை. எப்படியோ ஊருக்குள் நுழைந்து விட்டோம். இனிமேல் என்ன நடக்கப் போகிறதோ? காது பெருத்த கருப்பராயா, ஏதோ தைரியத்துல வந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாத்துப்பா என்று வாய்விட்டே கத்தினான் இளங்கோ. மாப்பிள, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன நடக்குமோ என்கிற பீதி என் கண்களில் தெரிய விஜி கவனித்தான். விட்ரா, வந்தது வந்தாச்சு. இனிமே என்ன நடந்தாலும் கருப்பராயன் கணக்குதான். நம்பிக்கை முழங்கும் குரலில் சொன்னான் விஜி. வண்டிக்காரர் எங்கள் எல்லாரையும் ஆச்சரியமாக திரும்பி பார்த்தார். அத்தியாயம் 16. காலை 5 மணி. இவ்வளவு அதிகாலையில அவங்க வீட்டுல போய் நின்னா நல்லா இருக்காது. அதனால வேற எங்கேயாவது இறங்கிக்கலாம். விழுந்ததுக்கு அப்புறம் போலாம் என்றான் விஜி. அதன்படி வண்டிக்காரர் பஞ்சாயத்து ஆபீஸ் வாசலில் இறக்கிவிட்டார். பக்கத்தில் உள்ள ஆலமரத்தடியில் போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றார். தலைவர் மனோகரன் வீட்டுக்கு போகக்கூடிய வழிகளை காண்பித்தார். பின்னர் அவர் விடைபெற்றுக் கொண்டு அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். ஆலமரத்தடியில் போய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். விடுவதற்கு உண்டான எல்லா தயாரிப்பு வேலைகளையும் வானம் கிழக்கு பக்கமாக துரிதகதியில் செய்து கொண்டிருந்தது. சற்று தள்ளி இருந்த டீக்கடையை திறந்து கொண்டிருந்த குமரேசன் எங்களை நோக்கி வந்து யார் என்ன என்று விசாரித்தார். நாங்கள் அடிப்பட்ட எங்கள் நண்பன் சங்கரை பார்க்க தலைவர் மனோகரன் வீட்டிற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னோம். அப்படியா தம்பிகளா? ரொம்ப நல்லது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சூடா டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு இருங்க. அதுக்குள்ள நல்லா விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தலைவர் வீட்டுக்கு போங்க. அவரும் தன் பங்குக்கு டீ கடையை திறந்து கிளாசுகளை கழுவி ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த ஊருக்குள் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட அது 3வது தடவை கேட்கிறோம். கொஞ்ச நேரத்தில் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தார்கள். குமரேசன் டீ போட்டு கொடுத்தார். அதற்குள் அங்கு வந்த ராஜபாட் தங்கராசு ஹரிச்சந்திர மயான காண்டத்தை ஓரங்க நாடகமாக நடித்து காட்டிக் கொண்டிருந்தார். யார் இவரு என்று குமரேசனிடம் விசாரித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு, அவரு ஒரு ஊரா கூத்து கட்டுறவரு. இப்ப எல்லாரும் டிவி சினிமா இதான பாக்குறாங்க, தெருக்கூத்தெல்லாம் எங்க பாக்குறாங்க. அதனால தொழில் நசிஞ்சு போச்சு. கோயில் திருவிழான்னு ஏதாவது வந்தா மட்டும்தான். 4 மாசத்துக்கு முன்னால அவர் பொண்டாட்டி கேன்சர்ல இறந்து போனாங்க. ஆசை ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஊருக்குள்ள நிறைய பேர்கிட்ட பொண்டாட்டியை காப்பாத்த பண உதவி கேட்டாரு. யாராலும் செய்ய முடியல. யாருகிட்ட தான் பணம் இருக்கு? எல்லாருமே கஷ்டத்துல தான் இருக்கும். தொழிலும் இல்ல. இப்ப பொண்டாட்டியும் போயிடுச்சு, பிள்ளைங்களும் யாரும் இல்ல. அதனால அப்பப்ப வந்து டீ கடை முன்னால மன ஆறுதலுக்காக இப்படி நடிச்சு காட்டிட்டு போவாரு என்று சொல்லி முடித்தார். டீ குடித்து முடித்ததும் எங்களுடன் ஒரு ஆளை அனுப்பி தலைவர் வீடு வரை கொண்டு விட்டு வர சொன்னார் குமரேசன். போகும்போது திரும்பி பார்த்தேன். யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு ஹரிச்சந்திர மயான காண்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். வெளியே ஒரு இளம்பெண் பெருக்கிக் கொண்டிருந்தாள். செல்வியாகத்தான் இருக்கும். நாங்கள் 4வரும் வீட்டு வாசலை அடைந்ததும், யார் நீங்க, என்ன வேணும் என்று கேள்விகளாக கேட்டாள். நீங்க தான் வேணும், உங்களதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் மணப்பாறையில இருந்து என்று அளந்து விட்டான் இளங்கோ. என்னை வேறு காட்டி, மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவன் போட்டிருக்க சட்டை என்னது இல்ல என்று சிரித்தபடி சொன்னான் இளங்கோ. மணப்பாறை என்று சொன்னதும் அவளுக்கு புரிந்து விட்டது. சங்கர் மாமா ஃப்ரெண்ட்ஸா நீங்க? வாங்க வாங்க. நேத்து பூரா உங்க கதை தான் ஓடிட்டு இருந்துச்சு. வந்த உடனே என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அவள் உள்ளே ஓடி சென்று எல்லோரிடமும் சொன்னாள். மனோகரன் உள்ளே தரையில் படுத்திருந்தார். சங்கர் எங்களை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் கொண்டான். பரஸ்பர சம்பிரதாய அறிமுகங்களுக்கு பிறகு, பரவாயில்லையே, மருமகனுக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்துட்டீங்களே, அதுவும் ஊருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி உங்களை பாராட்டுறதுன்னு தெரியல. ஆனா நேத்து போன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட மருமக சொன்னாரு. அதுக்கு முன்னாலே சொல்லிருந்தா நான் நிச்சயமா வரவேணான்னு தான் சொல்லிருப்பேன். ஏன்னா ஊருக்குள்ள நிலைமை அப்படி. விடுங்க மாமா, அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்தோம். சங்கருக்கு மாமான்னா எங்களுக்கும் மாமா தானே, அப்படி கூப்பிடலாம்ல. அருமையான பசங்களா இருக்கீங்க, நீங்க எப்படி கூப்பிட்டாலே எனக்கு சந்தோஷம். வேறு பல விஷயங்களையும் பேசிக்கொண்டு அதன் பிறகு புதிதாக கட்டப்பட்டிருந்த சமூக கூடத்தில் எங்களை தங்கிக் கொள்ள சொன்னார். 2 நாள் இருந்து சங்கருக்கு குணமானதும் அவனை கூட்டிட்டு காலேஜுக்கு போறோம் என்று கூறினேன் நான். அவர் ஒத்துக்கொண்டார்.
ஆனால் காட்டுக்குள் எந்த காரணத்தை முன்னிட்டும் செல்லக்கூடாது. வெளியே போனாலும் கூட்டமாகத்தான் போக வேண்டும். இரவு நேரங்களில் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். மேலும் அவர், வீட்டுல சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க? எல்லாருமே வீட்டுல சொல்லிட்டு தான் மாமா வந்தோம். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவியா இருப்போமே தவிர எங்களால எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. தம்பி, நான் அதுக்கு சொல்லலப்பா. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். மேலும் எல்லோரிடமும் பேசிவிட்டு அங்கே சாப்பிட்டு விட்டு வீரபாண்டி வழி காண்பிக்க கம்யூனிட்டி ஹாலுக்கு வந்து உள்ளே நுழைந்தோம். நல்ல நீண்ட ஹால், மேலே ஒரு மாடி இருக்கிறது. வசதியாகத்தான் இருந்தது. போகும் முன்னர் வீரபாண்டி எலுமிச்சம் பழங்கள் வாசலில் கிடந்தது, மாடியில் நிற்கும் போது வினோத சத்தங்கள் கேட்டது என்று அவன் பங்குக்கு அங்கு நடந்த கதைகளை சொன்னான். சொல்லி அவன் முடிக்கும் முன்னரே பேகை எல்லாம் போட்டுவிட்டு டயர்டாக இருந்ததால் அப்படியே படுத்து தூங்கிவிட்டோம். பாண்டி எப்போது சென்றான் என்று எங்களுக்கு தெரியவில்லை. மதியம் சாப்பிடுவதற்கு பாண்டி வந்து கூப்பிட்டான். எல்லோரும் கிளம்பி சாப்பிடுவதற்காக சென்றோம். அருமையான சாப்பாடு, தரமான கவனிப்பு. பேய்களுக்கு மிகவும் நன்றி. கண்மணி வெட்கப்பட்டுக் கொண்டு ரொம்பவும் பேசவில்லை. அவளை பார்க்கும் போதெல்லாம் விஜயின் கண்கள் டால் அடித்ததை நானும் இளங்கோவும் கவனித்தோம். இளங்கோ சங்கரை தனியாக கூப்பிட்டு முறைப்பெண்கள் மேல அவனுக்கு ஏதாவது லவ் இருக்கிறதா என்று விசாரித்து அப்படி ஏதுமில்லை என்பதை என்னிடம் தெரிவித்தான். நல்ல வேலை, முக்கோண காதல் கதைகள் எதுவும் உருவாக வாய்ப்பில்லை. சாப்பிட்டு முடித்துவிட்டு மனோகரன் எங்களை தனியாக கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தான். எங்களுடன் பெரியவர் காளிமுத்து மற்றும் சண்முகம் தாத்தா உடனிருந்தனர். அங்கு நடந்தவற்றை எல்லாம் மனோகரன் சொன்னார். 5வது தடவை கேட்கிறோம். காது வலித்தது. கந்து வட்டிக்கு கடன் வாங்கியாவது இனிமேல் பேய் கதையை சொல்ல வருபவர்களிடம் காசு கொடுத்து ஐயா வேண்டாம் சொல்லாதீர்கள் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. முதல் தடவை கேட்கும் போதுதான் பயம் வரும். 2வது தடவை கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங், அப்புறம் என்னாச்சு என்று கேட்க தோன்றும். 5வது தடவை கேட்டால் கொட்டாவிதான் வரும். இருந்தாலும் மனோகரன் பெரியவர். வந்த கொட்டாவியை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டோம். கொட்டாவியை அடக்குவது என்பது சுடுகாட்டு ஆவியை கட்டுப்படுத்துவதை விட கடுமையான காரியம். அடக்கப்பட்ட கொட்டாவி வேறு சில வழிகளில் வெளிப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அது ரொம்பவே தர்ம சங்கடமான விஷயம். இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்பதில் இருக்கும் ஒரே நல்ல விஷயம், சொல்பவர் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் தெரிந்து கொள்ளலாம். மனோகரன் ஐயா சொன்னதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், பனைமரத்தின் உச்சியில் நின்ற பேயை அவர் பார்த்தது. என் சர்வீஸ்ல எவ்வளவோ பேய் கதைகளை நான் கேட்டிருக்கேன், ஆனா நம்பினதில்ல. ஆனா முறையா என் கண்ணால பார்த்தது அப்பதான். அந்த பனைமரத்து பேயை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. கேட்டுக்கொண்டிருந்த எங்களுக்கு மறுபடியும் ஏற்பட்ட பயத்தை கஷ்டப்பட்டு நாங்கள் மறைக்க வேண்டியதாக இருந்தது. ஐயா, நேத்து ராத்திரி ஊர்காவலுக்கு யார் போனாங்க? யாருமே போகல, எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருந்தோம். யாரும் வெளியே வராம இருக்கிறது நல்லதுதான் என்றார் பெரியவர் காளிமுத்து. ஏன் ஐயா அப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி, வெளியே வந்தா தானே பிரச்சனை வருது. வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதன் பிறகு நான் துரை ஊர் கட்டுப்பாட்டை மீறி வெளியே நடமாடி கொண்டிருந்ததை பற்றியும், ஜீப்பில் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு போனதை பற்றியும், லாரி பற்றியும் தெரிவித்தேன். மனோகரன் பேசினார். அவங்க கூட்டம் ரொம்ப நாளா சட்டவிரோதமா கல்குவாரி மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. முழுசா காப்பு காடுகள் இருக்கிற இந்த பிரதேசத்துல மலைக்கு பின்பக்கமா நிலத்துல இருந்து கல்லை வெட்டி எடுக்கிறது, மண் அள்ளுறது, மரங்களை வெட்டி கடத்துறது, இன்னும் நிறைய பண்றாங்க. நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல, கலெக்டர் ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் பண்ணி பாத்துட்டேன். பணமும் அரசியல் செல்வாக்கும் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அப்படின்னா இந்த மலைக்கு போறதுக்கு பின்பக்கம் வேற ஒரு வழி இருக்கா? ஆமா இருக்கு, ஆனா கவர்மெண்ட் போட்ட ரோடு கிடையாது, சாதாரண காட்டுப்பாதை தான். அப்படி ஒரு ரோடு இருக்கிறதே கவர்மெண்ட் மேப்ல வராது. அந்த வழியில தானே இவங்களோட சட்ட விரோதமான காரியங்கள் எல்லாம் நடக்குது. பின்னர் அவர்களிடம் சொல்லிவிட்டு நாங்கள் 4வரும் சமூக நலக்கூடத்தை நோக்கி கிளம்பினோம். போகும் வழியில் நிறைய ஜன்னல்கள் பூத்திருந்தன. சில ஜன்னல்கள் காய்த்திருந்தன, ஒரு சிலதில் சருகுகள் தெரிந்தன. பூத்திருந்த ஜன்னல்களை நோக்கி பார்வையை திருப்புவர்கள் சாதாரண இளைஞர்கள், காய்த்திருந்த ஜன்னலை நோக்கி பார்ப்பவர்கள் தான் லெஜெண்ட்ஸ். நான் லெஜெண்டா. செந்திலும் விஜயும், நாங்க மட்டும் என்ன, நாங்களும் லெஜெண்ட் தான்டா. நான் இல்லப்பா, நான் ஒரு பச்சிலம் பாலகன் என்றேன் நான். கிராமத்தில் உள்ளவர்களின் பார்வை, ஓ இவர்கள்தான் வெளியூரிலிருந்து புதுசாக வந்த ஆட்டக்காரர்களா என்பதை போல் இருந்தது. வெற்றிலை எடுத்துக் கொண்டிருந்த வள்ளியம்மா பாட்டி, யாரில அது? நீங்க தான் பட்டணத்துல இருந்து பேய் பிடிக்க வந்த தம்பிகளா? நாங்கள் வருவதை பார்த்து இப்படி ஒரு தகவல் கூட ஊரில் பரவி இருக்கிறதா? ஒரு விதத்தில் கெத்தாக இருந்தாலும் பேய் மனோகரனை அடித்து தூக்கி வீசியது ஞாபகத்திற்கு வந்தது. பாட்டி அருகில் இளங்கோ சென்று, என்ன இப்படி கேட்டு புட்டீங்க? பேய் பிடிக்க வந்தோன்னு யார் சொன்னா? பொண்ணு பார்க்கல வந்தோம்.
ரெண்டு ஒண்ணுதானே என்று ஜோக்கடிப்பதாக நினைத்து அவளே சிரித்துக் கொண்டாள் பாட்டி. முக்கால்வாசி பற்களை காணவில்லை. உங்க வீட்டுல பொண்ணு எதுவும் இல்லையா? இருந்த ஒரு பொண்ணையும் கட்டி கொடுத்தாச்சு. என் புருஷனும் தவறி 10 வருஷம் ஆச்சு. இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். இளங்கோ சற்றும் யோசிக்காமல், அப்ப உங்களையே கட்டிக்கிறேன். பாட்டி சற்றும் சளைக்காமல், என்ன கட்டிக்கிட்டு என்ன பண்ண போற? இருக்கிறதெல்லாம் வாடி வதங்கி போச்சு என்று முந்தானியை இழுத்து விட்டுக் கொண்டாள். சின்ன பொண்ணுங்க கிட்ட கூட பேசிவிடலாம், கிழவியிடம் வாய் கொடுத்து விட்டால் அவ்வளவுதான் போலிருக்கிறது. நடையை கட்டினோம். இரவு 8 மணி. சாப்பிட்டு விட்டு கிளம்ப தயாரானோம். ஜாக்கிரத, யாரும் ரூமை விட்டு வெளியே வராதீங்க. ஊர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, புரிஞ்சு நடந்துக்கங்க. ஊர் தலைவர் மனோகரிடம் சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பினோம். சமூக கூடத்திற்கு சென்று மாடியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தோம். சுள்ளிகள் விறகுகள் போட்டு எரித்தது குளிருக்கு வாட்டமாக இருந்தது. ஒரு கிராமத்தில் அசம்பாவிதம் நடக்கும்போது எவ்வளவு கதைகள் வலம் வருது பாத்தியா? இப்ப ஆர்டர் படி சந்தேகப்படுற லிஸ்ட்ல இருக்கிறவங்க, முதல்ல பறக்கிற அந்த கருப்பு வெள்ளை உருவம், 2வது அந்த நியாண்டர்தல் குரங்கு மனுஷன், 3வது காலகண்டன், 4வது சாம குடங்கி சாபம் கொடுத்துட்டு போன ரத்த காட்டேரி, 5வது மரம் கடத்துற அந்த மைனர் துறை. அவன் மொழியே சரியில்லை. அவன் ஏதாவது மந்திர தந்திரம் பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மாப்பிள, அந்த மேலத்தேரு முருகேசன் பொண்ணு கல்யாணம் ஆகாம கன்னி பொண்ணா செத்து போச்சு. அந்த ஆவியை லிஸ்ட்ல செத்துக்கோ பிளீஸ். பெண் பாவம் பொல்லாதது, ஃபீல் பண்ண போகுது. இது என்ன மளிகை லிஸ்டா மாப்பிள? தெற்கு காடு பக்கம் ஜாஸ்தியா சம்பவம் நடக்குது. மேற்குல கம்மாக்கரை பக்கம் ஒரு சில சம்பவம் நடந்திருக்கு. நேத்து ராத்திரி நாம வரும்போது வடக்கு பக்கம் நடந்திருக்கு. சோ ஊரை சுத்தியும் எல்லா இடத்திலயும் நடக்குது. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த குரங்கு மனுஷன் தலைவர் வீட்டு பக்கம் அடிக்கடி தென்பட்டு இருக்கான். ஏன்? அவருக்கு இல்லன்னா அவர் குடும்பத்துக்கு நிச்சயமா ஆபத்து இருக்கு. ஐயோ, கண்மணிக்கு எதுவும் ஆயிராதே. உங்க தங்கச்சி கண்மணிக்கு ஒண்ணு ஆகாது மாப்பிள என்று அழுத்தமாக சொன்னான் இளங்கோ. ஒன்றும் சொல்ல முடியாமல் விஜி முழித்தான். நாங்கள் அனைவரும் சிரித்தோம். அன்றைக்கு இரவு மாடியில் ஃபர்ஸ்ட் ஷிப்ட், அதாவது இரவு 3 மணி வரை நானும் இளங்கோவும், அடுத்த 3 மணி நேரம் செந்திலும் விஜயும் நின்று பார்க்கலாம் என்று முடிவாயிற்று. ஏற்கனவே 4 ஃபுல் வாங்கி கொண்டுதான் வந்திருந்தோம். ஆளுக்கு ஒரு குவார்டர் அடித்து விட்டு விஜயும் செந்திலும் கீழே கூடத்திற்கு சென்று படுத்திருந்தார்கள். நானும் இளங்கோவும் மாடித்திண்டில் சுண்ணாம்பு கட்டியால் கோடுகள் வரைந்து ஆடுபுலி ஆட்டம் விளையாடி கொண்டிருந்தோம். அது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு. செஸ் மாதிரிதான். ஆனால் செஸ் 1 டே கிரிக்கெட் மேட்ச் என்றால் ஆடுபுலி ஆட்டம் 2020 மேட்ச் மாதிரி. விளையாட ஆரம்பித்து விட்டால் அதுவே ஒரு போதை மாதிரிதான். இரவு மணி 12:30. மாடியில் நின்று பார்க்கும் பொழுது வெள்ளேரி காடு முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்து இரவு டியூப்லைட்களின் வெளிச்சத்தில் வெள்ளை பெயிண்ட் அடித்து வைத்தது போல காணப்பட்டது. அவ்வப்போது அடித்த சிறு தூறல் சிலிர்க்க வைத்துக் கொண்டிருந்தது. தெற்கிலிருந்து அடித்த ஊதக்காத்து சும்மா இருந்த குளிரை உரசி உற்சாகப்படுத்தியது. தூரத்திலிருந்து எங்கேயோ வினோதமாய் ஒரு சத்தம். ஏதோ யோசித்தவனாய் இளங்கோ, மாப்பிள, ஏதோ ஒரு டிஃபரண்டான சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? நான் கவனிக்கவில்லை, அல்லது எனக்கு கேட்கவில்லை. இருவரும் காதுகளை தீட்டிக் கொண்டு காத்திருந்தோம். ஏதோ ஒரு வினோதமான குரல் தீனமாய் கேட்டது. சத்தம் போடாமல் மாடிப்படி வழியாக கீழே இறங்கி கம்யூனிட்டி ஹால் வாசலில் நின்று கொண்டிருந்தோம். ஏதாவது பிரச்சனை என்றால் படக்கென்று கதவை திறந்து உள்ளே ஓடிவிடலாம். இளங்கோ உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பலாமா என்று கேட்டதற்கு நான் இப்போது வேண்டாம் என்று சொன்னேன். திடீரென சமூக கூடத்தின் பின்பக்கம் இருந்த ஏதோ ஒரு வீட்டிலிருந்து ஆடு மாடுகள் கத்தும் சத்தம் கேட்டது. ஹாலின் முன்னால் நின்று கொண்டிருந்த நாங்கள் ஹாலின் சைடில் இருந்த இருட்டுக்குள் போய் ஒளிந்து கொண்டோம். யாரோ பின்பக்கம் இருந்த வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். அதை பார்த்த மிருகங்கள் சத்தமிடுகின்றன. எங்களுக்கு பயம் ஒருபுறம் இருந்தாலும் இரவு வெளியே நடமாடக்கூடாது என்று ஊர்க்கட்டுப்பாடு இருக்கும் பொழுது இப்போது வந்திருப்பது எங்கள் லிஸ்டில் இருக்கும் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் பார்த்துக் கொண்டிருந்தோம். இளங்கோ ஏதோ பேச வாய் திறந்தான். பின்பக்க இருட்டுக்குள் இருந்து யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. பேசாத என்று நான் சைகையால் சொன்னேன். வந்தவரை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தோம். கையில் அரிவாளுடன் பூனை போல பதுங்கி வந்து கொண்டிருந்தது அந்த உருவம்.